The point number 1, பணம் சம்பாதிக்கிறது என்னது? It's a holy things. It is a calling. ரெண்டாவது, பணம் பண்ணுவதற்கு கடவுளே உங்களுக்கு உதவி செய்கிறார். இந்த மாதிரி வயரிங் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டா இந்த ஃபேன் என்ன பண்ணும், ஓடும் அப்படின்னு ஒரு இன்ஜினியரிங் இருக்குது. அது மாதிரி வெற்றிக்கும் சில இன்ஜினியரிங் இருக்குது, செழிப்புக்கும் சில இன்ஜினியரிங் இருக்குது. ஆமென். கடவுளே அதை சொல்லித்தரார். இதுதான் மூணாவது காரியம். இந்த பணத்தோடு தொடர்புடைய பல காரியங்கள் பைபிளில் இருக்குது. பணம்னா நேரடியாக பணம்னு இருக்காது, அதனோடு தொடர்புடைய சில காரியம் இருக்கும். அது வரும்போது பணமும் வந்துடும். பணத்துக்கும் அதுக்கும் எப்போதும் என்ன இருக்கும், ஒரு கனெக்ஷன் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சில பேர் பார்த்தீங்கன்னா நண்பர்கள், இவர் வந்துட்டு அவர் வந்துடுவார். கடவுள் பணக்காரனாக்குறாருங்க. பணக்காரனாக்குற கடவுளை கேட்டிருக்கீங்களா? வெறும் பரலோகம் கூட்டிகிட்டு போகிற கடவுளை தான் மக்கள் கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறேன், கடவுள் உங்களை செல்வந்தராக்குகிற கடவுள். யார் வந்து வெற்றியையோ அல்லது செழிப்பையோ பெரிய அளவில் பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னால், யார் வந்து தைரியம் மிகுந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் செல்வத்தை பார்க்கிறார்கள். அச்சம் ஐஸ்வர்யத்திற்கான தடை, பயம் பணத்துக்கான ஒரு பெரிய தடை. உள்ளுக்குள்ள ஒரு பயம் போயிடுச்சுன்னா, யாரெல்லாம் இந்த உலகத்தில் ப்ராப்ளம் சால்வராக இருக்கிறாங்களோ அவர்கள் தான் இந்த உலகத்தில் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் ரிஸ்க் டேக்கரா, யாரெல்லாம் ப்ராப்ளம் சால்வரா இந்த உலகத்துக்குள்ள நடைபெற ஆரம்பிக்கிறாங்களோ அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறுகிறார்கள். கோலியாத் எல்லோரும் பயந்து அஞ்சுகிற ஒரு காரியம், அதை போய் தாவீது சந்திக்கிறான். பாருங்க, அவனுக்கு மிகப்பெரிய வரவு காத்திருக்கு. நீங்கள் பிரச்சனைகளை தவிர்க்கிறீர்கள் என்று சொல்லி உங்கள் வாய்ப்புகளையும் உங்கள் வெற்றிக்கான தருணங்களையும் தவிர்க்கிறீர்கள். பிரச்சனையே இருக்கக்கூடாதுங்கிறீங்க. பாருங்க, அந்த பிரச்சனை தான் நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பே. தைரியசாலிகள் செல்வந்தர்களாக மாறுகிறார்கள். ஊரே பயந்த கோலியாத், எல்லோரும் அவனை கண்டு அஞ்சு நின்றார்கள். ஒருவன் மாத்திரம் சந்திக்க போனான், அவன் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருந்தான். அண்ணன்மார்கள் பூரா என்ன சொன்னாங்க, டேய் கோலியாத்துன்னு ஆடு பேராமடா அப்படிங்க. அவன் என்ன சொல்றான், ஆட்டோட எவ்வளவு நாள் தான் வாழ்றது, இனி ஆடு இல்லை இனி நாடு. இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருந்தேன்னா, தில்லுக்கு துட்டு. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். ஓகே, செவ்வாய் மாலை, ஒவ்வொரு செவ்வாய் மாலையும் தொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றங்களை குறித்து நாம் படித்து வருகிறோம். தேவனுடைய வார்த்தை அதை குறித்து நமக்கு என்ன போதிக்கிறது அப்படிங்கிறத கேட்டுட்டு இருக்கிறோம். உண்மையிலே ஒரு வார நாட்களில் இப்படி ஒரு நேரத்தை ஒதுக்கி கற்றுக்கொள்வதற்காக வர்றது கொஞ்சம் சேலஞ்சான ஒரு விஷயந்தான். ஆனால் கூட அதுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளோ தூரம் வந்த உங்களை வரவேற்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு எது முக்கியமானதுன்னு ரொம்ப தெரிஞ்சிருக்குது, எதுக்கு நேரத்தை முதல்ல செலவு பண்ணணும்னு தெரிஞ்சிருக்குது. சிலர்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, சிலர்லாம் தூர இடத்துல இருந்துலாம் வந்திருக்கிறாங்க. உங்களை வரவேற்கிறோம். ஸோ வாஞ்சியாய் கர்த்தருடைய வார்த்தையை தேடி வந்திருக்கிறீங்க.
கிட்டத்தட்ட ஒரு 16 வகுப்புகள் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், நடத்தியிருக்கிறோம். ஐ திங்க் இட் இஸ் 17 கிளாஸஸாக 17வது வகுப்புன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வகுப்புலேயும் வேறு வேறு சப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். இன்றைக்கும் சில காரியங்கள் படிக்க போகிறோம். போன வாரம் கொஞ்சம் வித்தியாசமாக போச்சு, அனாயிண்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் போச்சு. எப்படி சந்தோஷத்தோடு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி போன முறை என்ன பண்ணோம், பேசணும். அந்த ஆயில் ஆஃப் கிளாட்னஸ், ஆண்டவர் பேசுனது மட்டும் இல்லை, அதை நம்ம மத்தியில் ஊற்றினார். ஆமென். ஆமாம், அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை அறிந்து அதை என்ன பண்ணுறாரு, ஊற்றினார். அதை நம்ம அனுபவித்தோம். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவீங்க, அனுபவிப்பீங்க. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஏதோ மாம்ச பலத்துக்கு உட்பட்ட ஒன்று அப்படிங்கிறத தாண்டி கடவுளுடைய ஆவியானவருடைய துணை நமக்கு உண்டு என்கிற விதத்திலே நாம் செழிக்கிறோம். ஆமென். எஸ், வனாந்தரங்கள் வயல்வெளிகளாக மாறுகிறது எப்போன்னா, தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் பொழுது என்ன ஆகுது, வயல்வெளியாக அது மாறுகிறது. நம்ம வாழ்க்கை அப்படி ஆகும். ஆமென். கடவுளுடைய வசனத்தை நீங்கள் கேட்க வந்திருக்கீங்கன்னா, வார்த்தை கூட ஒரு மலை மாதிரி தான். வார்த்தையை ஏசாயா தீர்க்கன் ஒரு மலைக்கு ஒப்பாக என்ன பண்ணுறாரு, சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை என்னவா இருக்குதான், மலை மாறியானது வானத்திலிருந்து இறங்கி இந்த பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் எப்படி விளைவிக்கிறதோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையும் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ வார்த்தைங்கிறதே என்னதான், மலை மாதிரி தான். வார்த்தைங்கிற அந்த மாறி அந்த மலை நம்ம மேலே பொழியும் போதே நம்ம வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும். ஆமென். வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கிறதே செழிப்புக்கான ஆரம்ப காரியமாக இருக்கிறது. அதுவும் செழிப்பை ஊட்டுகிற வார்த்தைகள், செழிப்பை நம்ப வைக்கிற வார்த்தைகள் நம்ம கேட்கிறோம். அப்போனா கண்டிப்பாக செழிப்பு உண்டு. என் வார்த்தைகள் வெறுமனையாய் திரும்புவது இல்லை, அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் பாருங்கள், கடவுளுடைய வார்த்தைகளை கேட்குறது மழை பொழிகிறதுக்கு சமானம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி காஞ்சிருக்கலாம், இதுக்கு முன்னாடி வறட்சியாக இருக்கலாம், ஆனால் இனி அப்படி இருக்காது. ஆமென். நீங்களே உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிவிடுங்க, இனி நான் அப்படி இருக்கவே மாட்டேன், இனி நான் செழிப்பேன். அல்லேலூயா. ஆமாம், இனிமே என் கை ஏந்தாது, இனிமே என் கை என்ன பண்ணும், வாரி இறைக்கும். முச்செடிக்கு பதிலாக, காஞ்சோரிக்கு பதிலாக தேவதாரு விருட்சங்களும் புன்னை மரங்களும் என்ன பண்ணும், முளைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு முளை கிளம்பும் பாருங்க, கடவுளுடைய வார்த்தையை கேட்க 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 முளை என்ன பண்ணும், கிளம்பும், முளைக்கும் சில காரியங்கள். இந்த 15-16 வாரம் தொடர்ச்சியாக கேட்டிருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், சில காரியங்கள் இப்போதே என்ன பண்ணியிருந்துருக்கணும், ஸ்டார்ட் ஆகியிருந்துருக்கணும். ஆமென். இப்போமே ஆரம்பிச்சிருந்துருக்கணும். ஆமென். சிலர்லாம் கொஞ்சம் சாட்சிகள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நான் இன்னும் பெரிய சாட்சிகளை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். தேவன் செய்வார் அப்படி. ஆமென். சிலர் வந்த சாட்சி, வந்த அதிசயங்கள், வந்த அற்புதங்கள் ஆச்சரியமாக இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பண புழக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம கடவுளுடைய வார்த்தையின்படி பார்த்தா எதை நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோமோ அதை பார்க்க ஆரம்பிப்போம். எல்லாம் சொல்லுங்கள், நான் கேட்பதை நான் பார்ப்பேன். ஆமென். நம்ம தொடர்ந்து கடவுள் எப்படி நமக்கு செழிப்பை தருகிறார், கடவுள் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறாருங்கிறத கேட்கும் பொழுது அதுக்கான சில காரியத்தை நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம், பார்க்க ஆரம்பிப்போம் என்பது உண்மைதான். ஓகே, இன்றைக்கும் தொடருவோம். போன வாரமே ஒரு தலைப்பு, அதாவது ஒரே தலைப்பு தான், செழிப்பை பற்றி பேசுவோங்கிற தலைப்பு தான். ஆமென். நிறைய பேர் கேட்குறாங்க, என்னங்க பிரதர் பரலோகத்தை பற்றிலாம் பேச மாட்டிங்களா, பணத்தை பற்றி தான் பேசுவீங்களா அப்படிங்கிறாங்க. பரலோகத்துக்கு போன பிறகு பணம் தேவைப்படாது பிரதர், இங்கே ரொம்ப தேவைப்படுது பிரதர். அங்கே எந்த பில்லும் நான் கட்ட வேண்டியது இல்லை, எலக்ட்ரிக் பில் கிடையாது, ஏன்னா கர்த்தரே வெளிச்சமாக இருக்கிறார். அங்கே ரோட் டேக்ஸ் கிடையாது, ஏன்னா தங்கத்திலே ரோடு போட்டிருக்காங்க. இங்கே ரோடே போடாட்டாலும் டேக்ஸ் கேட்பாங்க. ரோடே இல்லை டேக்ஸ் கேட்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதனால் இங்கே எதுக்கும் என்னது இருக்குது, விலை கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த போதனையில் பரிசுத்தம் அப்படின்னாலே அது முழுமை தான். முழுமை மீன்ஸ் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாத்துலேயும் நீங்கள் எப்படி இருக்கணும்,
நல்லா இருக்கணும். அதுதான் பரிசுத்தம். பரிசுத்தம்னா என்னன்னா, இப்போ தேவன் பரிசுத்தர்னு சொல்கிறோம்ல, அப்போனா என்ன அர்த்தம்னா தேவன் பாவம் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தமா? அப்படி இல்லை. பரிசுத்தம்ங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன்னா, தேவன் எப்படி இருக்கிறாரு? பூரணராக இருக்கிறார், முழுமையாக இருக்கிறார். இப்போ இந்த சீட் எடுத்துட்டேன்னா இது இப்போ 4 முக்கும் சரியாக இருந்ததுன்னா இது என்னது? பரிசுத்தம்னு அர்த்தம். இப்போ இதில் ஒரு முக்கு கிழிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது இப்போ என்ன இது? பரிசுத்தம் இதுக்கு எப்படி இருக்குது? கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். எதுவுமே கம்மியாக இல்லாமல் முழுமையாக இருந்தால் அதுக்கு பேர் தான் பரிசுத்தம். ஆமென். அப்போ நீங்கள் அப்போ வந்து எல்லாத்துலேயும், அது ஆவியில் அப்படி இருந்தால், சரீரத்தில் அப்படி இருந்தால், பொருளாதாரத்தில் அப்படி இருந்தால் நாம் எப்படி இருக்கிறோம்? கம்மியாக இருக்கிறோன்னு அர்த்தம். இப்படி எல்லாத்துலேயும் முழுமை ஆகிட்டோம்னா அதுக்கு பேர் என்னது? பரிசுத்தம் அப்படின்னு தான் அர்த்தம். நாம் பரிசுத்தத்துக்கு டெஃபினேஷன் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி போதனைகளை தப்பாக என்ன பண்ணிக்கிறோம்? எடுத்துக்கிறோம். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். எஸ். அப்போ இப்படி சொல்லலாம், பணக்காரனாக இருக்கிறவன் இன்னும் என்ன ஆகட்டும்? பணக்காரன் ஆகட்டும். ஆமென். ஆமாம். பாருங்கள், ஆதியாகமம் தொடர்ந்து பணக்காரன் ஆகலாமா? பெரிய அளவில் பணக்காரன் ஆகலாமா? மக்கள் வந்து கேட்குறாங்க. வேதவசனம் சொல்லுது பாருங்கள், கடவுளின் ஆசீர்வாதங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது எப்படிப்பட்ட காரியங்கள் பாருங்கள். ஆதியாகமம் 26:12-13. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். பாருங்க, he became very wealthy. எல்லாம் சொல்லுங்க, he became very wealthy. Amen. நீங்கள் வெறும் பணக்காரன் ஆனான்னு போடல, எப்படி போட்டிருக்குது? அவன் எப்படி ஆனானா ரொம்ப பெரிய பணக்காரன் ஆம்னா. எல்லாம் சொல்லுங்கள், வெரி வெல்த்தி. அப்போ நீங்கள் இதில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாமான்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம். பணம் வந்து பண காரியங்களில் கடவுளுடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும்? பெருகணும் அப்படிங்கிறது காரியமாக இருக்கிறது. இங்கே கடவுள் வந்து பாருங்கள், அவனை ஐஸ்வர்யவானாக்கி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானா. எந்த அளவுக்கு பெரியவனானா, சில பேர் அவனை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு பணக்காரன் ஆகிட்டான். ஆமென். கடவுளுடைய பிள்ளைங்கன்னா கொஞ்சம் பேர் உங்களை பார்த்து பரிதாபப்படக்கூடாது. ஐயோ இப்படி ஆகிட்டானே, இவன் நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் பேர் உங்களை பார்த்து பொறாமப்படணும். ஆமென். நம்மளும் சர்ச்சுக்கு போகலாமோ? அவங்கள பார்க்கும்போது அவனுக்கே ஒரு ஈர்ப்பு ஏற்படணும். இப்படி பார்ப்பான், அடுத்த வாரம் நானும் வாரம் பிரதர் அப்படிமா. ஆமென். எப்படி பாருங்களேன், பெலிஸ்தர்கள் அவன் பேரில் என்ன வச்சாங்களாம்? பொறாமை வச்சாங்களாம். அந்த அளவுக்கு அவனுடைய ஐஸ்வர்யம் என்ன பண்ணுது? பெரிய இதாக மாறுது. சொல்லப்போனால் அந்த ஊருக்காரனை விட அந்த ஊருக்கு வந்த ஈசாக்கு பெரிய ஆளாக வரான். அதனால தான் பாருங்கள், உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஊரில் கூட நீங்கள் ஐஸ்வர்யவானாக முடியும். சொல்கிறேன், மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்கிறேன், உங்களுக்கு அறிமுகமே இல்லாத ஊரில் கூட நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக மாற முடியும். கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கும் பொழுது தெரியாத ஊரில் தெரியாத இடத்துல நீங்கள் செல்வந்தர்களாக மாறுவீர்கள். அந்த ஊருக்காரனை விட நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க. ஆமென். சில ஊர் சொல்லுவாங்க, இது பொழைக்க வந்த ஊருங்க அப்படின்னே இருப்பாங்க. அந்நிய தேசத்தில் தெரியாத ஊரில் நீங்கள் இருந்தால் கூட கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கும் பொழுது அந்த ஊருக்காரனை விட நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க. ஆமென். நம்ம ஊரில் திருநெல்வேலிக்காரங்க பெரிய ஆள் ஆகிறவங்க விட சேட்ஜிக்கெல்லாம் வந்து பெரிய ஆள் ஆயிடுறாங்க. இந்த சேட்டின் சேட்டைகள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எங்கே போனாலும் என்ன ஆயிடுறாங்க? நல்லா ஆயிடுறாங்க. ஆமாம். நம்ம என்ன பண்ணிடுறாங்க, நம்ம ஆட்களுக்கு தான் இந்த மாதிரி எண்ணமே வரமாட்டுக்கு. நம்ம வேறு ஊருக்கு போயிட்டோம், அங்கே போயிட்டோன்ட்டு. நம்ம ஆட்கள் பாருங்கள், பாம்பேயில் போய் அங்கேயும் வேலை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. சில பேர் தான் கொஞ்சம் முன்னேறலாம் என்ன பண்ணுறது வர்றது. அப்படியே நம்ம ஊர் ஆட்கள் யாராவது பாம்பேக்கு போயிருக்கான்னு பார்த்தா அங்கே ரவுடிகளாக தாதாக்களாக தான் காமிக்கிறாங்க. பாம்பே பாட்ஷா, பாம்பே நாயகன் இப்படி தான் இருக்காங்களே தவிர பாம்பேக்கு போய் பணக்காரனாகி நல்லானாரு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண மாட்டேங்காங்க, காமிக்க மாட்டேங்காங்க. யார் செய்த குற்றமோ இப்படியே போயிடுது பாருங்களேன்.
ஸோ அந்நிய தேசத்தில் அறிமுகமில்லாத ஊரில் கூட கடவுள் உங்களை உயர்த்த முடியும். ஆமென். அது உங்களுக்கு ஃபெமிலியர் இல்லாமல் இருக்கலாம், அந்த அளவுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கூட கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஐஸ்வர்யவான்களாக மாற முடியும். அப்படின்னா என்னென்னா, இந்த ஐஸ்வர்யம் அடைகிறது அல்லது பணக்காரன் ஆகிறதுங்கிறது இதோ நம்ம எடுக்கிற ஒரு முயற்சி இல்லை. நம்மளாம் பாருங்கள், இப்போ ரொம்ப தேவையாக இருக்குது இல்லையா, அப்போ கொஞ்சம் சம்பாதிப்போம் அப்படின்னு நம்ம போடுற ஏதோ பிளானு திட்டம் அப்படி கிடையாது. இந்த செல்வந்தன் ஆகிறதுங்கிறது, ஐஸ்வர்யவான் ஆகிறதுங்கிறது கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பாகவே இருக்கிறது. இட் இஸ் அ காலிங். ஆமென். சில பேரை கடவுள் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கே அழைக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? பலவிதமான அழைப்புகள் இருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான அழைப்பு என்னென்னா, செல்வத்தை சம்பாதிக்கிற ஒரு அழைப்பு, பணக்காரனாகிற அழைப்பு. சொல்லப்போனால் இது ஒரு ஊழியன்னே பைபிளில் இருக்குது. நம்ம தான் அதை அட்டூழியன்னு பேசி வச்சுருக்குறோம். ஆனால் ஒருத்தன் கொஞ்சம் பெரிய ஆளாக ஏறக்கூடாது, பிரதர் பார்த்து உலகத்துக்குள்ளே போயிட்டுருக்கீங்க அப்படின்றதாங்க. ஆனால் வேதாகமத்தை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ காலிங். நீங்கள் சம்பாதிப்பது, நீங்கள் ஐஸ்வர்யவான ஆகிறது, ஐஸ்வர்யம் உங்கள் வாழ்க்கையில் பெருகுகிறது கடவுள் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு அழைப்பாகவே வேதவசனம் சொல்லுது பாருங்கள். அப்போ ஐஸ்வர்யம் அடைகிறதுங்கிறது ஒரு அழைப்பாக இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும் பாருங்கள். ரோமர் கழுதின நிருபம் எப்படி சொல்கிறீங்க? இது வேதாகமம் இதை பற்றி பேசுதா? பலவிதமான அழைப்பை தேவன் கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற உங்களுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? வைத்திருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில், அவருடைய சபையில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு அழைப்பு அவர் என்ன பண்ணியிருக்கிறாராம்? வச்சிருக்கிறாராம். எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், வாழ்க்கையில் எனக்கு ஒரு அழைப்பு இருக்குது. அநேகருக்கு இது தெரியாது, அதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. யூ ஹாவ் அ காலிங். அழைப்புனா நம்ம ஊரில் என்ன ஆயிடுதுன்னா, ஊழியந்தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஊழியத்துக்கு மட்டும்தான் அழைப்பு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்லைங்க, ஒரு பிஸ்னஸ் மேனாக, ஒரு தொழில் செய்கிற ஆளாக, தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று பொருளாதாரத்தை ஈட்டுகிற ஆளாக தேவன் உங்களை என்ன பண்ணுறாரு? அழைத்திருக்கிறார். ஆமென். மார்க் ட்வைன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அமெரிக்காவில் மிகப்பெரிய எழுத்தாளர். அவர் சொல்லுகிறார், வாழ்க்கையில் 2 நாட்கள் முக்கியமான நாட்கள் அப்படிங்கிறார். ஒன்று நமது பிறந்த நாள், இன்னொன்று நாம் எதற்காக பிறந்தோம் என்று அறிகிற நாள். எல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது இதை கொஞ்சம் யோசிக்கணும். செலிப்ரேஷன் ஓகே, ஆனால் எதுக்கு பிறந்தோங்கிறது தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாமலே ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுறாங்க? வாழ்கிறாங்க. அதனால தான் வாழ்க்கை சுவை இல்லாமல் போகிறது. 60 வயசு 70 வயசு ஆகும், உப்பு சப்பு இல்லாமலே இருக்கும். ஏன்னா எதுக்காக வந்தாங்களோ அதை ஒரு நாளும் செஞ்சதே கிடையாது. அதை தேடணும். அதை தேவனுக்குள்ளாக ஒரு மனிதன் தேடணும். கடவுளே, என்னை எதுக்காக அழைச்சிருக்கிறீங்க? எனக்காக நீர் வைத்திருக்கிற திட்டமும் நோக்கமும் என்னங்கிறத தேடி அதை அவன் நிறைவேற்றும் போது வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிறைவாக இருக்க ஆரம்பிக்கும். இதில் பலவிதமான அழைப்புகளை பற்றி இந்த ரோமர் 12 நம்ம படிக்கிறோம். அங்கே பாருங்கள், அப்படி பலவிதமான அழைப்பு அங்கே இருக்குதான். 4வது வசனம் பாருங்களேன். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில். என்ன பேசுகிறாருன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் எல்லாருமே யாராக இருக்கிறோமா? அவயம். சிலர் மூக்கு, சிலர் கண், சிலர் காது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவயமாக நம்ம என்ன பண்ணுறோமா? இருக்கிறோமா? எல்லோருக்கும் ஒரே தொழில். மூக்குக்கு வேறு வேலை, காதுக்கு வேறு வேலை, கைக்கு வேறு வேலை, வேறு இது இருக்குது இல்லையா? அப்போது வித்தியாசமாக பல காரியங்கள் இருக்குதான். ஆனால் நம்ம காலகாலமாக சபையில் ரொம்ப நாளாக இருக்கிறவங்க இப்படி ஒரு வித்தியாசமான அழைப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குங்கிறத மக்கள் தெரிந்து கொள்ளலை. மக்கள் நினச்சதுன்னா ரசிக்கப்பட்டவொடனே ட்ராக்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறது தான் ஒரே அழைப்பு போல். ஆத்துமாதாயம் பண்ணுறது தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரே அழைப்பு போல் அப்படின்னே நினச்சிட்டாங்க. ஆனால் இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா பலவிதமான அழைப்புகள் இருக்கிறது. அதை பட்டியலிடுகிறார் பாருங்கள். 6வது வசனம், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினால். எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு அழைப்பு இருக்கிறது. அடுத்தது, எனக்கு கிருபை இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் கிருபை பெற்றிருக்கிறேன். பாருங்க, நமக்கு அருளப்பட்ட கிருபை அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஹாவ் அ கிரேஸ். உங்களுக்கு என்ன இருக்குதா?
கிருபை இருக்கு. உங்களுக்கு அழைப்பும் இருக்கு, உங்களுக்கு என்னவும் இருக்கு, கிருபையும் இருக்கு. அடுத்தது பாருங்க, நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினால். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஹாவ் சம் கிஃப்ட்ஸ், யூ ஹாவ் அ காலிங், யூ ஹாவ் அ கிரேஸ், யூ ஹாவ் சர்டன் கிஃப்ட்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ். சில திறமைகளையும் சில தாளந்துகளையும் கடவுள் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாராம், கொடுத்துருக்கிறாராம். புரியுங்க? இது புரிஞ்சுக்கணும் பாருங்க. இது புரியும் போது தான் வாழ்க்கை ரொம்ப திருப்தியாக, வாழ்க்கை ரொம்ப வெற்றிகரமாக என்ன பண்ண ஆரம்பிக்கும், இருக்க ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு அழைப்பு இருக்கு. அடுத்தது என்ன இருக்குது? சிலர் கிருபை இல்லை பிரதர், கிருபை இல்லை, கிருப 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 கிருபன்ட்டே இருப்பாங்க. யூ ஹாவ் கிரேஸ். ஹல்லேலூயா. இயேசுவை ஆண்டவராய் பெற்றிருக்கிறீர்களா? நீங்கள் கிருபை பெற்றவர்கள். ஆமென். கிருபையின் பரிபூரணம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். சரி, கிருபை உண்டாயிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அங்கே என்ன போட்டிருக்குது? வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினால். வரங்கள்னு இருக்குது. ஆங்கிலத்தில் எப்படி வருது? ஓகே, ஆம்பிளிஃபைல அழகாக போட்டிருக்காங்க. ஹேவிங் கிஃப்ட்ஸ். என்ன போட்டிருக்குது? டேலண்ட்ஸ், குவாலிட்டிஸ். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்ன இருக்குதா? ஒரு திறமை, ஒரு தாளந்து, ஏதோ ஒன்று கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு அழைப்பு இருக்குது. இங்கே இருக்கிற எல்லோருமே கிருபையை பெற்றிருக்கிறோம். இங்கே இருக்கிற எல்லோருக்குள்ளேயும் என்ன இருக்குது? யூ ஆர் கிஃப்டட். தனியாக ஒரு CD பேசியிருப்பேன், நீங்கள் வரம் பெற்றவர்கள் அப்படின்ட்டு. யூ ஆர் கிஃப்டட் அப்படிங்கிறது. அப்போ உங்களுக்குள்ளே அது இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அது உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். நீங்கள் இதை தொடர்ந்து கேட்பீங்கன்னா உங்களுடைய பொட்டன்ஷியலெல்லாம் அன்லாக் ஆகிடும். ஆமென். சில இடத்துக்கு போனீங்கன்னா லாக் ஆகிரும், சில இடத்துக்கு போனீங்கன்னா அன்லாக் ஆகும். ஆமென். தேவன் அன்லாக் பண்ணுறது தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். எல்லாம் திறக்கப்படும். ஆமென். ஓகே, கவனிங்க. வெவ்வேறான வரங்கள். எல்லாம் சொல்லுங்கள், வெவ்வேறான வரங்கள். இப்போ இது ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்குது, நேச்சுரலாகவும் இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் ஆர் நேச்சுரல் கிஃப்ட்ஸ். ரெண்டுமே இருக்குது பாருங்க. சபைகளிலே பயன்படுத்தக்கூடிய வரங்களும் இருக்கிறது, சமூகத்திலே பயன்படுத்த வேண்டிய வரங்களும் இருக்கிறது. கவனிங்க, அதில் பாருங்க, நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் புத்தி சொல்லுகிறவன் தரித்திருக்க கடவன். இப்போ பாருங்க, ஒரு அழைப்பு வருது பாருங்க. அது என்ன அழைப்பு? பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். என்னங்க இது ஒரு ஊழியமா? இது ஒரு ஊழியமா? போதிக்கிறது, புத்தி சொல்றதெல்லாம் ஊழியம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்குது? பகிர்ந்து கொடுக்கிறவன் இருக்குது. அப்படின்னா அர்த்தம்னா கிவிங் இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ். எல்லாம் சொல்லுங்க, கொடுப்பது ஒரு ஊழியமாக இருக்கிறது. இப்போ எல்லாருக்கும் வேற வேற வேலை. என்னன்னு அர்த்தம்? சிலர் போதிக்கிறாங்க, சிலர் புத்தி சொல்கிறாங்க. ஆனால் சில பேரை கடவுள் கொடுப்பதற்காகவே அழைத்திருக்கிறார். ஆமென். அவங்களுக்குள்ள எப்பவும் அந்த வாஞ்சை ஓடிக்கிட்டே இருக்கணும். ஐ வாண்ட் டு கிவ், நான் கொஞ்சம் கொடுக்கணும், நிறைய கொடுக்கணுங்கிற ஆசை அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஓடிக்கிட்டே இருக்குதுன்னா அது கடவுள் உங்களுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு அழைப்பு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கொடுக்கிறவன். இது எப்படி நான் சொல்லுவேன்னா, இட்ஸ் a giving grace. கொடுக்கும் கிருபை உங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நான் எல்லாம் புரிஞ்சுக்கணும் பாருங்க. பணம் சம்பாதிக்கிறதும் ஒரு அழைப்பு தான். பணம் சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு கிருபை இருக்குது. பணம் சம்பாதிப்பதையும் கிறிஸ்துவின் சபையில் ஒரு முக்கியமான காரியமாக தேவன் வைத்திருக்கிறார். நம்ம இந்த ஒரு ஆஸ்பெக்டை எடுத்து பேசாமல் வெறும் ஆத்துமாதாயம் பண்ணுறதுக்கு மட்டுமே பயிற்சி கொடுத்துட்டோம். அது செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாம், கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் அது மட்டுமே இல்லை, இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்குது. சில பேரை கூப்பிட்டு அவங்களுக்குள்ள தொழில் செய்கிற ஆற்றல், தேவனுக்கென்று ராஜ்யத்தின் நோக்கத்திற்கென்று பணத்தை சம்பாதிப்பதற்கான ஆற்றலை அவங்களுக்கு கொடுத்து கடவுள் அவங்களை என்ன பண்ணுறாரு? அழைக்கிறார். அதுவும் தேவனுடைய திட்டத்தில் முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு 3 காரியம் சொல்கிறேன் பாருங்க. ஒன்று, உங்களுக்கு என்ன இருக்குது? யூ ஹாவ் காலிங். ஆமென். ஃபைண்ட் யுவர் காலிங். வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. உங்கள் அழைப்பு என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடியுங்கள். அன்றுதான் வாழ்க்கை ருசிகரமானதாக என்ன பண்ண ஆரம்பிக்கும்? மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு கிருபைகளும் வரங்களும் உங்களுக்கு என்ன பண்ணப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. அப்போ அதில் பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று ரொம்ப முக்கியமானது, கொடுக்கிற ஒரு அழைப்பு, கொடுக்கிற ஒரு ஊழியம். எப்படி கொடுக்க முடியும்? நிறைய சம்பாதிக்கும் போது தான் கொடுக்க முடியும்.
ஆமே. சும்மா எப்படி கொடுக்க முடியும்? நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, தம்பி வாலிப வயசில் அப்படி இப்படின்னு செய்கிறீங்க, எனக்கு ரொம்ப ஆசை தான், ஆனால் பார்த்தீங்கன்னா இல்லையே அப்படிம்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இல்லையே இல்லையே தம்பி, ரொம்ப இதாக பண்ணுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? கொடுப்பதற்கான ஒரு அழைப்பு இருக்குதுன்னா கடவுள் உங்களை நல்லா சம்பாதிக்க வைப்பார். ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, அதை மனசில் வச்சே தான் காரியங்களை பண்ணுறான். நான் தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டணும், தேவனுடைய ராஜ்யத்தை நான் விரிவாக்கணும்னு நினச்சி பார்த்தா குவிச்சு வச்சுட்டான் ஒரு டைமில். அது மாதிரி கடவுள் உங்களை குவிக்க வைப்பார். ஆமென். இதுவும் ஒரு பரிசுத்த முயற்சி தான். எதை சொல்ல வர்றேன்னா, பணம் சம்பாதிக்கிறதும் ஒரு பரிசுத்த செயல் தான், அது ஒரு பாவ செயல் அல்ல. அதை கிளியர் ஆனால் தான் நீங்கள் குற்ற உணர்வு இல்லாமல் தைரியமாக போய் பண்ணுவீங்க. எல்லாம் சொல்லுங்க, பணம் சம்பாதிப்பது ஒரு பரிசுத்த செயலே. சில பேர் கல் வீசுவாங்க, அது எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் கரெக்டாக விளங்கிக்கோங்க. பாருங்கய்யா, பணம் சம்பாதிக்கிறது ஒரு ஜெபம் பண்ணுறது பரிசுத்தன்னு சொல்லலாம், ஒருத்தனுக்கு போய் இயேசுவை சொல்கிறது பரிசுத்தன்னு சொல்லலாம், ஆனால் போய் பணத்தை சம்பாதிக்கிறது எப்படி பரிசுத்தன்னு சொல்லலாம்? நான் சொல்ல, பைபிளில் தான் போட்டிருக்கு, அதுக்கு தானே எடுத்து காமிச்சேன் நான். வெவ்வேறான, நமக்கு என்னென்னா எல்லாம் கையாக இருக்கணும், இல்லைன்னா எல்லாம் வாயாக இருக்கணும். எப்படி இருக்கும்? ஒரு சரீரத்தில் கையாகவே இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? மூக்காவே இருந்ததுன்னா பாடி ஃபுல்லாக யோசித்து பாருங்க. எல்லா மூக்கிலையும் வடிஞ்சதுன்னா எப்படி சிந்துறது? நல்லா இருக்காது. அதான் சொல்கிறேன், சில பேருக்கு பாருங்கள், போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் ஆசை இருக்கும், அவங்க போய் அறிவிக்கட்டும். சிலருக்கு போய் நல்ல பொருட்களை கண்டுபிடிக்கணும், உற்பத்தி பண்ணணும், விற்கணும், பெருசாக பண்ணணும் ஆசை இருக்கும், அவங்களும் போய் செய்யட்டும். அதுவும் ஒரு அழைப்பு தான். ஆமென். அப்போது இது பரிசுத்தம், இது பாவம் அப்படிங்கிற மாதிரியே நம்ம ஆக்கிட்டோம் பாருங்க. அதனால தான் அவன் அம்பாட்டுக்கு சம்பாதிப்பான். அவனை கூப்பிட்டு பாருங்க, நீ உலகத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்க, பணம் பண்ணணும், பணத்துக்கு பின்னாடியே போகிற அப்படின்னு சொல்லி அந்த ஆளையும் ஊழியக்காரர் ஆகிட்டாங்க. நிறைய பிஸ்னஸ்மேன் இப்போ என்ன ஆகிட்டாங்க? நான் இப்போ என்ன பண்ண விரும்புகிறேன்னா, சில ஊழியக்காரங்களை பிஸ்னஸ்மேன் ஆக்கலான்னு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடியாக நானே கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் பண்ணலான்னு இருக்கிறேன். நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னா, கதையவே இப்படி என்ன பண்ணிட்டாங்க, மாற்றி விட்டாங்க பாருங்க. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் கூடாது, இதெல்லாம் தப்புன்ட்டாங்க. நேரம் இருக்கும்னா கண்டிப்பாக காரியங்களை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும், செய்யலாம் அப்படிங்கிறதான் காரியமாக இருக்கிறது. ஆமென், பிரைஸ் காட். அப்போது இதை பற்றிய ஒரு குற்ற உணர்வோ தயக்கமோ உங்களுக்கு இருக்கக்கூடாது. பணம் சம்பாதிப்பதும் ஒரு பரிசுத்தமான காரியம்தான். அந்த வசனத்தை மட்டும் மறுபடி வாசிங்க பார்க்கலாம். யாராவது? புத்தி சொல்லுகிறவன் சொல்லுகிறதிலும் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன். பாப்ப சில பேரை கடவுள் எப்படி அழைக்கிறாரு? எல்லாம் சொல்லுங்க, ஓனராக இருக்கிறதும் ஒரு காலிங் தான், அதுவும் ஒரு அழைப்பு தான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, முதலாளி. ஆமென். இது பைபிளில் இருக்குது, சொல்லி தரல. என்னங்க முதலாளியெல்லாம்? முதலாளியானவன் எப்படி இருக்கட்டும், ஜாக்கிரதையாக இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோட இரக்கம் செய்ய கடவன். மர்சி, கம்பேஷன். சிலருக்கு பாருங்க, ஏழைகளுக்கு இறங்கணும், ஏழைகளுக்கு உதவணும், இப்படிலாம் ஒரு ஆசை இருக்குது, போய் செய்யுங்கிறாரு. சிலருக்கு 4 பேரை வச்சு, 1000 பேரை வச்சு, 100 பேரை வச்சு வேலை வாங்கணுங்க ஒரு ஆசை. முதலாளியாக இருக்கிறதும் ஒரு அழைப்பு தான். இதை பட்டியலிடுறார். இந்த ரோமர் 12 என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே யார், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நீதிமானாக்கப்படுதல் எல்லாமே புரிஞ்சிடுச்சு. நீதிமான்கள்லாம் விளங்கிடுச்சு. நீதிமான் விளங்கிடுச்சு, கடவுளையும் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னு புரிஞ்சுட்டு கண்டிப்பாக பரலோகம்லாம் போவோம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே விளங்கிட்டு. இப்போ வாழ்க்கையில் என்ன பண்ணுறது? இப்போ என்ன பண்ணுறதுன்னா, கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார், அதை செய்யணும். இப்போ அதனால தான் சபையில் பவுல் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து எல்லோருக்கும் என்ன அழைப்பு இருக்குதுன்னு என்ன பண்ணுறாரு, சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் பழைய நம்முடைய லீடர்ஷிப் ட்ரைனிங் உடைய சிடிக்களோ வீடியோக்களோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் போய் பார்க்கலாம், யூடியூப்ஸில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற வரங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பேசியிருப்பேன். இப்போ இது இன்னைக்கு இது சப்ஜெக்டில் பாருங்களேன். அதனால தான் எல்லாமே முகவுரை மட்டும்தான் சொல்ல முடியுது. முழுசாக கேட்கணுன்னா
பென்ட்ரைவோ அல்லது சீடியிலையோ என்ன பண்ணுங்க, கொஞ்சம் உட்காந்து டெய்லி கேளுங்க. எல்லா சப்ஜெக்டும் ஆல்ரெடி கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்லாம் கொடுத்துருப்பேன், கொடுத்து எப்படி உள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். லீடர்ஷிப்னு போட்டிங்கன்னா யூடியூப்ஸ்லேயே இருக்குது, நீங்கள் போய் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். சரி, முதலாளியாக இருக்கிற அல்லது கொடுக்கிற ஒரு அழைப்பு தேவன் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். அப்போ பணம் சம்பாதிக்கிறது என்னது தான்? எல்லாம் சொல்லுங்கள், பரிசுத்தமான காரியம். காலையில் வேலைக்கு போகும்போது ஐயோ போகக்கூடாத இடத்துக்கு போகிறேன்னு நினச்சி போகக்கூடாது. எப்படி போகணும்? கடவுளுடைய நோக்கத்துக்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக நான் சம்பாதிக்கிறதுக்காக போகிறேன். ஆமென். சும்மா தைரியமாக மகிழ்ச்சியோடு என்ன பண்ணணும், போகணும். ஜெப ரூமுக்கு போகும்போது எப்படி போவீங்க? சந்தோஷமாக போவீங்களா? அது மாதிரி தான் சம்பாதிக்கிறதுக்கும் போகணும். ஆமென். ஆமாம், ஆண்டவரும் உங்கள் கூட வராரு. நீங்கள் தனியாக போகவே இல்லை, கர்த்தர் உங்கள் கூட வராரு. அதனால் எல்லோருக்கும் நடக்கிற மாதிரி உங்களுக்கு நடக்காது. உங்களுக்கு வித்தியாசமான பலனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பார்ப்பீங்க அப்படிங்கிற விசுவாசம். சரி, ஓகே. இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். இதை அடிப்படையாக வச்சு பல காரியங்களை நம்ம படிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நான் போதனைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில ஹிண்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்களேன். நான் தடைகள், அதாவது நம்புவதற்கு விசுவாசிப்பதற்கே சில தடைகள் இருக்குது. அதை கொஞ்சம் நீக்கிட்டு தான் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், பேசவே வேண்டியது இருக்கும். இல்லைன்னா அப்படி உட்காந்துட்டே இருப்பாங்க, பரிசுத்தை பற்றி இவர் பேச மாட்டாரா அப்படின்ட்டு. பணத்தை பற்றி பேசுகிறதே என்னது தான்? பரிசுத்தம்தான். வேலைக்கு போகிறது என்னது தான்? பரிசுத்தம்தான். ஏன்னா அது ஒரு அழைப்பு. எல்லாம் சொல்லுங்கள், அது ஒரு அழைப்பு. ஆமென். ஆமாம், உங்களை பணம் சம்பாதிக்க கடவுள் உங்களை என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார். அதற்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். உபாகமம் 8:18 மனப்படமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு மனப்பாட வசனம் மறக்காமல் சொல்லணும். இன்றைக்கி வேணால் இது நோட் பண்ணிக்கோங்க. இனிமேல் பிஸ்னஸ் மீட்டிங் வரும்போது மனப்பாடமாக சொல்ல தெரியணும் இந்த வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, I will give you the power to get wealth. எல்லாம் சொல்லுங்க, power to get wealth. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு, பலனை கொடுக்கிறார். அப்போ பாருங்க, கடவுள் பணம் சம்பாதிப்பதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரா? கடவுள் பணம் சம்பாதிக்கிற விவகாரத்தில் தலையிடுகிறாரா? இல்லைப்பா, ஜெபம் இந்த மாதிரி ஊழியம்னா என்கிட்ட பேசு, இந்த பணம் சம்பாத்தியம்னா அது ஒன்றை சார்ந்ததுன்னு சொல்கிறாரா கடவுள்? அப்படி சொல்லலை. அந்த வசனமே எப்படி சொல்லுது, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை கொடுக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, பணத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிற ஒரு தேவன். நீங்கள் யோசித்து பாருங்களேன், கடவுள் படிக்கிறதுக்கு பலன் தருவார், அல்லது கடவுள் ஊழியம் செய்ய பலன் தருவார், இதெல்லாம் நம்புகிறாங்க. கடவுள் குடும்பத்தை நடத்த பலன் தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பினாதான் ஓடும். குடும்பத்தை நடத்த பலன் தராரா? கண்டிப்பாக தராரு. அது மாதிரி ரொம்ப முக்கியம், கடவுள் எதுக்கு பலனை தராரா? சரி, இது இந்த பணத்தை சம்பாதிக்கிறது ஒரு முக்கியமே இல்லாத காரியம்னா கடவுள் எதுக்கு அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்? கடவுள் எதுக்கு அதுக்கு உங்களுக்கு உதவி செய்யணும்? அப்போ நீங்க செல்வத்தை அடைய தேவனே உங்களுக்கு உதவும்படியாக வருகிறார். நீங்க ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தரே உங்களுக்கு உதவ வருகிறார். அதுதான் இங்க இருக்கிற பெரிய விஷயம். உதவி செய்கிறார், ஜெபம் பண்ண உதவி செய்கிறார். ஆமா, பைபிளில் போட்டிருக்குது, நாம் இன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அறியாது இருக்கும் பொழுது எப்படி வேண்டிக் கொள்ளணும்னு ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுறாராம், உதவி செய்கிறாராம். அப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறார் அப்படிங்கிறது மட்டும் பைபிளில் போடல. பைபிளில் போட்டிருக்குது, சம்பாதிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அல்லேலூயா. இது வரைக்கும் வருமானமே வரமாட்டுக்குங்க, இல்லை வர்ற வருமானம் பத்தவே மாட்டுக்குங்க, இல்லை என்னால் அந்த அளவுக்கு பொருளாதார உலகத்தில் வெற்றியை நாட்ட முடியலங்க அப்படி இருப்பீங்கன்னா இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், இந்த தேவனை அறிந்து கொள்ளுங்கள். இந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, சம்பாதிப்பதற்கு உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா.
அந்த பலன் சொன்னால் அதுக்கான ஒரு ஞானத்தை அவர் கொடுப்பார், அதற்கான ஒரு ஐடியாவை கொடுப்பார், அதற்கான ஒரு தயவை கொடுப்பார், அதற்கு தேவையான ஒரு வாய்ப்பை கொடுப்பார், அதற்கு தேவையான ஒரு இணைப்பை கொடுப்பார். ஏதோ ஒரு விதத்தில் கடவுளே சப்போர்ட் பண்றாரு உங்களை செல்வந்தர்களாக மாற்ற, உங்களை ஐஸ்வர்யவான்களை மாற்ற. தேவனே உங்களுக்கு உதவி செய்கிறார், கர்த்தரே உதவி செய்கிறார். ஆமென். கர்த்தர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாருங்க உங்க பிசினஸ் வேர்ல்டுல. அவர் அங்க வர விரும்புகிறார். நிறைய பேர் அவர் ஆலயத்திலே நுப்பாட்டி வச்சுட்டாங்க. ஆண்டவரே இங்க இருங்க, நான் தொழிலுக்கு போயிட்டு வரேன்னு போயிட்டாங்க. அவர் நான் ஆலயத்தில் மட்டுமல்ல உன் ஆலைகளிலும் வர வேண்டும். ஆலைன்னா என்னது? பழைய வார்த்தை, நீதிமொழிகள் 3 படிக்கிறோம் இல்லையா? உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். எல்லாம் சொல்லுங்க, ஆலைகள். அதை தான் நம்ம தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பழைய தமிழ் வார்த்தை ஆலைகள். ஆண்டவரே சொல்றாருன்னா, ஆலயத்தில் மட்டும் இருக்கிற ஆண்டவர் அல்ல, உன் ஆலைகளிலே திராட்சரசம் என்ன பண்ணும்? அன்னைக்கு அது ரொம்ப பெரிய பிஸ்னஸ். இப்போ கூட அது பெரிய பிஸ்னஸ் தான். அன்னைக்கு இஸ்ரவேலில் ரொம்ப முக்கியமான பிஸ்னஸ் என்னன்னா, இந்த ஒலிவை எண்ணெயை தயாரிக்கிறதும் இந்த திராட்சை ரசத்திலிருந்து அந்த ஜூஸை வெளியில் ஒயினை வெளியில் எடுக்கிறதும் தான் பெரிய பிஸ்னஸாக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கடவுள் சொல்கிறாரு, உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். அப்படின்னா அர்த்தம், நான் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, நான் உன்னை ஆசீர்வதிக்கும் போது, உன் தொழிற்சாலைகளிலே ஆசீர்வாதங்கள், வாய்ப்புகள், வேலைகள் புரண்டு ஓடும் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இட்ஸ் வில் ஃப்ளோ. ஆமென். அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்காது, அப்படியே ஃப்ளோ ஆகும். உன் மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமென். உன் மிஷின் ஸ்டாப்பே ஆகாது. உன் ஃபோன் ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமென். உனக்கான ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் புரண்டு ஓடும். கடவுள் பாருங்க, அதில் எப்படி படுது பாருங்க, ஷால் பி ஓவர் ஃப்ளோயிங். எல்லாம் சொல்லுங்க, ஓவர் ஃப்ளோயிங். ஃப்ளோயிங்னாலே நல்லது தான். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு? ஓவர் ஃப்ளோ. அவருக்கு எப்போவுமே இதுதான் பிடிக்கும். உங்களுக்கு இருக்கணுங்கிறது இல்லை, உங்களுக்கு அதிகம் இருக்கணும். எல்லாம் சொல்லுங்கள், ஓவர் ஃப்ளோ. அப்போனா என்ன அர்த்தம்னா, அதிகமாகுது, வேலை வாய்ப்புகள் அதிகமாகுது, ஆர்டர்ஸ் அதிகமாகுது, இன்னும் நிறைய காரியங்கள் வருது. என்னமோ தெரியல, விசேஷமாக உங்களுக்கு மட்டும் நடக்குது. அப்போ இதுக்கு தான் கடவுள் என்ன பண்ணுறாரு? அழைக்கிறாரு. அப்போ இதுக்கு தேவன் ஒரு மனிதனுக்கு உதவி செய்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பணம் பண்ணுவது ஒரு பரிசுத்தமான காரியம். அதான் முதல் காரியம். த பாயிண்ட் நம்பர் 1, பணம் சம்பாதிக்கிறது என்னது? இட்ஸ் a holy things. It is a calling. ஓகே, அதை ஒரு அழைப்பாகவே கடவுள் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுறாரு? வைக்கிறார். ரெண்டாவது, பணம் பண்ணுவதற்கு கடவுளே உங்களுக்கு உதவி செய்கிறார். கடவுளே சப்போர்ட் பண்ணுறதா இருக்குது. அப்போ இதை பற்றி குற்ற உணர்வோ இதை குறித்த தயக்கமோ நமக்கு இருக்க வேண்டியதே இல்லை. தைரியமாக நம்ம இதுக்காக தேவன் என்ன பண்ண முடியும்? நம்ப முடியும். இதுக்காக ஜெபம் பண்ண முடியும். இதை தேவனிடத்தில் என்ன பண்ண முடியும்? எதிர்பார்க்க முடியும். பாருங்களேன். ஏன்னா சில நேரத்தில் எதெல்லாம் கர்த்தர்கிட்ட எதிர்பார்க்கலான்னு நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம எதிர்பார்ப்போம், இல்லைன்னா விட்டுருவோம். இதுக்கெல்லாம் போயா அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பாக உங்களுடைய சம்பாத்தியத்திற்காக, கண்டிப்பாக உங்கள் பொருளாதார பெருக்கத்துக்காக நீங்கள் யாரை நம்ப முடியும்? கர்த்தரை நம்ப முடியும். கர்த்தரை சார்ந்து கொள்ள முடியும். கர்த்தர் அதை குறித்து வாக்கு பண்ணுகிறார், உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை நான் உனக்கு கொடுக்கிறவராயிருக்கிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பணம் சம்பாதிக்க எனக்கு பலனை தராரு, ஒரு அபிஷேகத்தை தரார், ஒரு ஆற்றல் எனக்கு தருகிறார், ஒரு கிருபையை தரார், ஒரு ஞானத்தை எனக்கு தரார். அதன் அடிப்படையில் தான் பணக்காரனா மாறுறாங்களாம். அதுக்கு முந்தின வசனம் போடுங்க, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க. அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது தெரியல, இது கடவுளே உதவி செய்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஏதோ போராடி அதை இதை பண்ணி நம்ம ஏதோ கொண்டு வர வேண்டியது இருக்குது போல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் பாருங்கள், அவங்க வீடு கட்டினா கூட சொல்லுவாங்க, இது என் ரத்தத்தால் கட்டினது அப்படிம்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, இது என் வேர்வையால் கட்டினது. ரொம்ப வாடடிக்காது வீடு, வேர்வையால் கட்டின வீட்டிலே உட்காந்துருக்கிறது.
எல்லாம் என் ரத்தம் அப்படிம்பாங்க. ஒரு சோஃபாவை காமிச்சிட்டு எல்லாம் என் வேறு வேணா எப்படி இருக்கும்? பிள்ளைங்க செலவு பண்ணும்போது சொல்லுவாங்க எல்லாம் என் ரத்தம்டா அப்படிம்பாங்க. அது அந்த மாதிரி ஒரு திங்கிங்குள்ளே போயிட்டாங்க. அவன் பார்ப்பான் சின்ன வயசில், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு தான் இல்லை, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பணம் சம்பாதிப்பதும் இல்லையோ. இது எந்த பைபிளில் போட்டிருக்குன்னு தெரில. நம்ம ரத்தத்தை சிந்தனோம்னா ரொம்ப கஷ்டம், அடுத்தவன் ரத்தத்தை சிந்திரணும் படாருன்னு குத்திடுதான். அதானே நடக்குது. எதுக்கு நம்ம ரத்தம் சிந்தினா தான் வருமுன்னா நம்ம ரத்தத்தை சிந்த ரொம்ப கஷ்டம், பேசாட்டி வேற யாரா ரத்தத்தையா சிந்திடுவோம் அப்படின்னு அவன் சிந்திடுதான். எப்படியோ நமக்கு பணம் வந்தால் போதும் அப்படின்னு அவன் எடுத்துடுறான். பாருங்க எவ்வளோ தப்பான சிந்தனைக்குள்ளே போகுது பாருங்க. அதான கடவுள் சொல்கிறாரு, அப்படி இல்லைப்பா, இது உடன்படிக்கை, இட்ஸ் அ கவனன்ட். நான் உன் கூட ஒரு ஒப்பந்தம் போடுறேன், உன் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன். நீ ஐஸ்வர்யம் அடைவதற்கு நான் உன் கூட இருந்து உனக்கு பலனை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, வாய்ப்பை கொடுத்து, அதற்கான எல்லாத்தையும் கொண்டு வந்து நானே உன்னை ஐஸ்வர்யவனாக்குகிற தேவன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவரே என்னை ஐஸ்வர்யம் அடையும்படியாக செய்கிற தேவன். ஆமென். கடவுள் பணக்காரனாக்குறாருங்க. பணக்காரனாக்குற கடவுளை கேட்டிருக்கீங்களா? வெறும் பரலோகம் கூட்டிகிட்டு போகிற கடவுளை தான் மக்கள் கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறேன், கடவுள் உங்களை செல்வந்தராக்குகிற கடவுள். உதவி அவரே பேசுகிறார் பாரு. நீ சும்மா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காத, நீ சொல்லு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க அவரே எனக்கு பலனை கொடுக்கிறவர். அப்படி தான் நிறுத்துறாரு ஒவ்வொருத்தரையும். ஆபிரகாமை நிறுத்துறாரு, யாக்கோபை நிறுத்துறாரு, யோசேப்பை நிறுத்துறாரு. கடவுளை நம்பி அவருடைய உடன்படிக்கையின் கீழே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் செல்வந்தர்களாகத்தான் இருக்கிறார். இந்த ஓட்டாண்டி கிறிஸ்தவங்கிறது சமீபத்தில் வந்தது. இது சமீபத்தில் எங்கேயோ இருந்து இறக்குமதி பண்ணி ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது தான் பெரிய தேவ பக்தின்னு காமிச்சிட்டாங்க. ஆனால் பிபிலிக்கல் வே ஆஃப் திங்கிங்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, கடவுளை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அதுதான் வேத வசனத்தின் போதனை பாருங்களேன். அப்போ கர்த்தரை நம்புகிற ஆளா, கர்த்தரை தேடுற ஆளா நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக செழிப்பீங்க. ஆமென். பஞ்சத்தில் கூட செழிப்பீங்க. வறட்சியான சூழ்நிலையில் கூட உங்களுக்கு வழிகள் திறக்கும். ஆமென். உங்களுக்கு மட்டும் எப்படியோ தெரிலங்க, ஆர்டர்ஸ் வரும். உங்களுக்கு மட்டும் எப்படியோ தெரில, ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு உருவாகும். ஆமென். கண்டிப்பாக அப்படிதான் இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் கடவுள் எப்படி செய்தாருங்கிறத பற்றி பல காரியங்கள் படிக்கிறோம். ஈசாக்கை பற்றி படிக்கிறோம், யாக்கோபை பற்றி படித்தோம். யாக்கோபெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாத்துற சூழலில் இருக்கிறான், அங்கே கூட அவனை கடவுள் பெரிய ஆள் ஆக்குகிறார். ஈசாக்கு பஞ்சமான இடத்துல இருக்கிறான், அங்கே அவனை பணக்காரன் ஆக்குறார். எல்லாம் சொல்லுங்கள், பஞ்சத்திலையும் நான் செழிப்பேன். ஏமாற்றுகிற சூழ்ச்சி பண்ணுகிற மனிதர்கள் நடுவிலையும் நான் செழிப்பேன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக தந்திரம்லாம் பண்ணுறான். கொஞ்சம் டைம் கழித்து மந்திரமும் பண்ணுறான். ஹலோ, தந்திரம் பண்ணானா? பார்வோன் ராஜா பண்ணான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுறாங்க? மந்திரம்லாம் பண்ணி பார்க்காங்க. தந்திரமும் பலிக்கலை, மந்திரமும் பலிக்கலை. எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். அப்போனா என்ன அர்த்தம்னா, கடவுளுடைய ஜனத்தின் பெருக்கத்தை எதுவும் தடுத்து நிறுத்தவே முடியாது, பெருகி கொண்டே இருப்பீர்கள். ஈசாக்கு பஞ்சத்தில் செழிச்சவன் மட்டும் இல்லை, பொறாமையிலையும் செழிக்கான். சிலருக்கு பயம், 4 பேர் நம்ம மேலே பொறாமைப்பட்டுட்டா நம்ம ஒரு மாதிரி ஆயிடுவோமேன்ட்டு. ஒரு மாதிரி ஆக மாட்டோம், ஒரு மாதிரி ஆகும். ஆமென். கொஞ்சம் தடைகள்லாம் வருது, தடைகளை தாண்டியும் செழிக்கான். ஆமென். ஆமாம், இது யாரும் தடுக்க முடியாது. மந்திரம் எல்லாம் பைபிளில் ஃபுல்லாக பார்த்தா எதுவுமே தடுக்க முடியலங்க. மந்திரம் தடுக்க முடியல, தந்திரம் தடுக்க முடியல, பொறாமை தடுக்க முடியல. இவன் பண்ணுற தோன்ற துறவெல்லாம் மூடி பார்க்காங்க, அப்போ மூடவே முடியல. ஏன்னா இவன் அடுத்தால ஏதாவது பண்ணாலும் அது திறக்கு. ஆமென். அவன் சொல்கிறான், இப்பொழுது தேசத்தில் நாம் பழுகும்படி பெருகும்படி கர்த்தர் நமக்கு வழியை உண்டாக்கினார் என்று அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இப்பொழுது தேசத்திலே நாம் பழுகவும் நாம் பெருகவும் கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார்.
அப்போ நீங்க பழுக, நீங்க பெருக, அவர் அந்த ஸ்பேஸ், அந்த இடத்தை அவரே கிரியேட் பண்றாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உங்க முன்னேற்றத்தில், உங்க பெருக்கத்தில், உங்க தொழில் வளர்ச்சியில் கர்த்தர் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாரு. அவர் அதில் ஆர்வமா இருக்கிறாரு. ஒருவேளை வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க ப்ரமோஷனுக்கு மேல ப்ரமோஷனல்ல போறதுல கர்த்தர் ஆர்வமா இருக்கிறார். நீங்க உயர்த்தப்படுவதை கர்த்தர் விரும்புகிறார். இதெல்லாம் மனசுக்குள்ள உள்ள அப்படியே இதுதான் தியானமா போகணும். ஐயோ தந்திரம் பண்ணிட்டாங்களே, மந்திரம் பண்ணிட்டாங்களே, 4 பேர் பொறாமப்பட்டாங்களே, தடையா பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, எதுவுமே தடுக்க முடியாது. ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. நீ முன்னேறிக்கிட்டே இருப்ப, நீ பெருகிட்டே இருப்ப. அதெல்லாம் கொஞ்சம் தற்காலிகமாக ஒரு ப்ரெஷர் பண்ண மாதிரி இருக்கும், தடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் என்றைக்குமே தடுத்து நிறுத்தவே முடியாது. கடைசியில் பாருங்கள், யார் தடுத்து நிறுத்தி பொறாமப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் ஈசாக்கு கிட்ட என்ன பண்ணுறாங்க? உடன்படிக்கை செய்கிறார்கள். நம்ம ஒன்றா இருப்போங்கிறாங்க, நம்ம ராசியாக போயிடுவோங்கிறாங்க. ஏன்னா உன் கூட கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிக்கிறார். அப்படி தான் இருந்திருக்கிறாங்க பாருங்களேன். அப்போ ஒன்று ரொம்ப தெளிவாயிடணும். அது என்ன? இந்த பணம் சம்பாதிக்கிறது ஒரு அழைப்பாக இருக்கிறது. பணம் சம்பாதிப்பதற்காக கர்த்தரே உதவி செய்கிறார். ஆமென். சரி, இந்த 2 தெளிவோடு இன்னும் கொஞ்சம் உள்ள ஜேர்னி பண்ணலான்னு நினைக்கிறேன். இன்னொரு அரை மணி நேரம் இருக்குது. இன்னும் கூடுதலாக உள்ளே போய் என்ன பண்ணலாம், சில காரியத்தை படிக்கலாம். நானும் ஒவ்வொரு முறையும் டீச் பண்ணணும்னு நினைப்பேன், கொஞ்சம் நேரம் ப்ரீச் பண்ண வேண்டியதாகிடுது. ஆமென். ஓகே, பாருங்கள், இந்த பணக்காரன் ஆகிறது, செல்வந்தர் ஆகிறது, இது எதுவுமே கிறிஸ்தவங்களான உடனே முடியாமல் போகிற ஒரு காரியம் கிடையாது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம கேட்கிற போதனைகள் தான். உலகத்தில் இருக்கிறவனுக்கு கூட சம்பாதிக்கணும், தொழில் பண்ணணும், முன்னேறணுங்கிறத கொஞ்சம் இயல்பாகவே அந்த ஆசை சில பேருக்கு என்ன பண்ணுது, வருது. ஆனால் நமக்கு சபைக்குள்ளே வந்த உடனே நம்ம வீரியத்தெல்லாம் குறைக்கிற மாதிரியான பிரசங்கத்தை நம்ம கேட்குறதுனால நிறைய பேருக்கு என்ன ஆகிடுது, அந்த எபிலிட்டிலாம் எங்கே போகுதுன்னே தெரியாது. நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் பாயா அப்போ தான் உள்ளே வரேன் சர்ச்சுக்குள்ளே. நல்ல மாடலாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடுறது, நிறைய வேறு காம்பினேஷன்லாம் போடுறது. கொஞ்ச நாள் இவங்க கூட சேர்ந்து ட்ரெஸ் பண்ணுற ஆர்வமே எனக்கு போயிட்டு, எதையாவது தூக்கி போட்டுட்டு போகிறது. ஏதாவது நான் யோசிப்பேன், ஐயோ ஒரு டைமில் நம்ம நல்ல ட்ரெஸ் பண்ணுவோமே, நல்லா உடுத்துவோமே. அப்புறம் இந்த ரிலீஜியஸ் குரூப்பில் சேர்ந்து 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 எதுக்கு எது போடணும்னே எனக்கு மறந்து போச்சு. இன்னும் அதை நான் மீட்டெடுக்க முயற்சியில் தான் இருக்கிறேன். அந்த அளவுக்கு மழுங்காயிடுச்சு பாருங்களேன். தொழில் செய்கிறதுக்கு ஆர்வம் இருக்காது, எதுக்குமே எதுலேயுமே உங்களை ஆர்வம் இல்லாமல் பண்ணுறது தான் மதம். ஆனால் எல்லாத்தையும் ஆர்வமாக செய்ய வைக்கிறவர் தான் தேவன். ஆமென். அது புசிப்பதில் இருக்கலாம், உடுத்துவதில் இருக்கலாம், உழைப்பதில் இருக்கலாம், உறவு கொள்வதில் இருக்கலாம், எல்லாத்துலேயும் ஜீவனையும் ஆர்வத்தையும் கொடுப்பவர் தான் தேவனாக இருக்கிறார். ஆமென். நீங்கள் தேவனிடத்தில் வரும்பொழுது கூடுதல் ஆர்வத்தையும் கூடுதல் ஊக்கத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அதுதான் கரெக்டான வே. மீதி எல்லாமே மதம் உருவாக்கி இருக்கிற வழிகளாக இருக்கிறது. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், காப்பாற்றினார். உங்களையும் நிறைய பேர் காப்பாற்றிருக்கிறாரு. யாராவது மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த மதத்திலிருந்து வெளியே வந்துடுங்க. கிறிஸ்தவ மதம் பொல்லாதது, அதுக்குள்ளே இருக்காதீங்க. ஏன்னா அந்த ரிலீஜன் அவனை அப்படியே சுருக்கி அவனை ஒரு மாதிரி ஆக்கி சர்ச்சுக்குள்ளேயே உங்களை உட்கார வச்சிடும். அது உங்களை உருவாக்கி, உங்களை அழகாக்கி, உங்களை திடப்படுத்தி கடவுள் உங்களுக்காக வைத்ததை செய்ய வைக்கிறதுக்கு பேர் தான் உண்மையான சுவிசேஷமாக இருக்கிறது. ஆமென். பிரைஸ் காட். ஓகே, இப்போ கவனிங்க. இந்த 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 செல்வந்தர் ஆகிறது, இந்த பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது கடவுளுடைய விருப்பம், கடவுளுடைய அழைப்பு, இதெல்லாம் சொல்லிட்டோம். இதில் எப்படி நம்ம ஜேர்னி பண்ணுறது, இது எப்படி ப்ராக்டிக்கலாக சில காரியங்களை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதுக்கான சில காரியத்தை சொல்ல போகிறேன். இப்போ கண்டிப்பாக பணக்காரன் ஆகலாம் அப்படிங்கிற தெளிவு இருக்கா? யாருக்காவது அதை கொடுத்து குழப்பம் இருக்கா? இல்லைங்க, நம்ம எதுக்கு போயிட்டு அதெல்லாம் ஆகிட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி யாரும் இங்கே இருக்க மாட்டேங்க. அப்படி இருந்தால் கூட இங்கே வந்தால் மாறிடுவீங்க. ஆமென். ஆமாம் 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 ஆமாம். இப்போ எப்படி அப்படிங்கிறது தெரியணும், சரிங்களா? தடையான எண்ணங்கள்லாம் எடுத்தாச்சு. எப்படி செல்வந்தர் ஆகிறது, எப்படி ஆகுறாங்க? சிலர்லாம் பாருங்கள், இதுக்கான சில காரியம் இருக்குது. எப்படி ஒரு ஆள் பணக்காரன் ஆகுறான் அப்படிங்கிறதே ஒரு
சில படிநிலைகளில் அல்லது சில வழிமுறைகளை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். இப்போ அந்த ஃபேன் ஓடுதுன்னா இந்த ஃபேன் ஓடுறதுக்குன்னு ஒரு இன்ஜினியரிங் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இந்த பில்டிங் கட்டுறான்னா கட்டுறதுக்கு ஒரு இன்ஜினியரிங் இருக்கா இல்லையா? இருக்குது. இந்த மாதிரி ஒயரிங் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டா இந்த ஃபேன் என்ன பண்ணும், ஓடும் அப்படின்னு ஒரு இன்ஜினியரிங் இருக்குது. அது மாதிரி வெற்றிக்கும் சில இன்ஜினியரிங் இருக்குது, செழிப்புக்கும் சில இன்ஜினியரிங் இருக்குது. ஆமென். கடவுளே அதை சொல்லித்தரார். இதுதான் மூணாவது காரியம். God teaches. தேவனே அதை என்ன பண்ணுறாரு, போதிக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான வசனம் எவர் அண்ட் எவர், ஜோஷுவா 1:8. இருபத்தஞ்சு வாரம் பேசியிருப்போம்ல பிரகாஷ் பிரதர், அவங்க தான் ஷூட் பண்ணாங்க அதை. யோசுவா 1:8 அதே பிரசங்கமாம்பாங்க. வாரம் வாரம் அதே வசனத்தை தான் படிப்போம். நிறைய வேறு காரியங்கள் என்ன பண்ணுவோம், நிறைய பேசுவோம். இந்த வசனம் பாருங்கள், மோசேக்கு அடுத்ததாக ஒரு தலைவன் ஒருத்தன் வரான். அவன் தான் யார்? யோசுவா. ஒரு புதிய தலைவன் ஒருவன் வருகிறான். 20 லட்சம் ஜனங்களை பொறுப்பேற்று நடத்தணும். அப்பேற்பட்ட பெரிய பொறுப்பு. எவ்வளோ பெரிய சேலஞ்சு, எவ்வளோ பெரிய சவால்களான ஒரு காரியம். இப்போ கடவுள் அவன்கிட்ட இந்த வார்த்தையை சொல்கிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இதை இரவும் பகலும் தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். பாருங்களேன், இந்த புத்திமான் மற்றும் அதில் என்ன வருது, வாய்க்க பண்ணுவாய். இந்த வாய்க்க பண்ணுவாயும் புத்திமான் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் ஆங்கிலத்தில் கொஞ்சம் வேறு மாதிரி வருது. அதில் எப்படி வருதுன்னா, யூ ஷால் மேக் யுவர் வே ப்ராஸ்பர் அண்ட் யூ ஷால் ஹாவ் குட் சக்ஸஸ். எல்லாம் சொல்லுங்கள், ப்ராஸ்பர் குட் சக்ஸஸ். எல்லாம் சொல்லுங்கள், ப்ராஸ்பர் குட் சக்ஸஸ். ஸோ பாருங்கள், நீ என் வார்த்தையை புரிந்து கொள்வேன்னு சொன்னால், என் வார்த்தையை தியானிப்பேன்னா, என் வார்த்தையை பேசுவேன்னா, என் வார்த்தையின்படி செய்வேன்னா, உன் வாழ்க்கையில் நீ எதை பார்க்க முடியும்னா, செழிப்பையும் நல்லதொரு வெற்றியையும் பார்ப்பாய். எல்லாம் சொல்லுங்கள், செழிப்பு நல்ல வெற்றி. பாருங்களா, பைபிள் வெற்றிக்கு எதிராக இல்லை, பைபிள் வெற்றிக்கு ஆதரவாக இருக்குது. பைபிள் எதை பேசுதுன்னா குட் சக்ஸஸ். எல்லாம் சொல்லுங்கள், குட் சக்ஸஸ். 4 பேரை மிதிச்சு, 4 பேரை நசுக்கி, 4 பேரை ஏமாற்றி முன்னேறது பாருங்கள், அது பேட் சக்ஸஸ். ஆனால் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து அதன் அடிப்படையில் 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரி ஒன்று பண்ணுறீங்க பாருங்கள், அதுக்கு பேர் குட் சக்ஸஸ். ஹல்லேலூயா. நம்ம ஆட்கள் பேட் சக்ஸஸை பார்த்ததுனால சக்ஸஸே வேண்டான்ட்டாங்க. இப்போ பணக்காரங்க கொஞ்சம் பேர் கெட்ட ஆட்களெல்லாம் பார்த்துருக்காங்களா, அதனால் இவங்க என்ன பேசிட்டாங்க, யாருமே பணக்காரனாவாதீங்க அப்படின்ட்டாங்க. படத்தில் பூரா வில்லங்கள் பணக்காரனாக தான் இருப்பாங்க. ஹீரோ யாராக இருப்பார், ஏழையாக இருப்பார். அப்புறம் அந்த பணக்கார வீட்டு பொண்ணை லவ் பண்ணுவார், கொடுக்கலேன்னு கடைசி வரைக்கும் சண்டை நடக்கும், அப்படி படம் முடியும். இதுதான் இப்போ தமிழ் சினிமாவே. அவன் பணக்காரனாலே கெட்டவன், பணம்னாலே கெட்டது, இது எங்கேயோ மைண்டில் ஏறிட்டு பாருங்களேன். இதை முதல்ல எடுத்து போடணும் வெளியில். எல்லாம் சொல்லுங்கள், பணம் நல்லது, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். எதில் இருக்குது? பிரசங்கி 10வது அதிகாரம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை யாரும் ஏமாற்ற மாட்டாங்க. நீங்கள் வஞ்சிக்கப்படாது இருப்பீர்கள், இல்லைன்னா உங்களை வஞ்சித்துருவாங்க. அதையும் இதையும் சொல்லி அதெல்லாம் தப்பு தம்பி, நீ விழுந்துட்ட, நீ எங்கேயோ தப்பான உபதேசத்துக்கு போயிட்ட அப்படின்ட்டுருவாங்க. ஃபுல்லாக பைபிளில் இருக்குது. பிரசங்கி எடுத்தீங்களா? பிரசங்கி 10:19 பாருங்கள். விருந்து சந்தோஷத்துக்கு என்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். இப்போ கவனிங்க பார்க்கலாம். பணமோ, எல்லாம் சொல்லுங்க, பணமோ. நல்லா படிங்க. என்ன போட்டிருக்குது? எல்லாவற்றுக்கும். இப்போ இதுவே நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கு, என்ன இப்படி பணத்தை பற்றி நல்ல வார்த்தைலாம் இருக்கா பைபிளில்? நமக்கு பணத்தை பற்றி பைபிளில் எதெல்லாம் கொஞ்சம் எதிர்மறையாக சொல்லியிருக்கோ அதான் காமிச்சிருப்பாங்க. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் போவது, இது எல்லா கிறிஸ்தவங்களும் தெரியும் பாருங்கள். ரொம்ப கஷ்டம் அப்படிம்பாங்க.
அதுக்கப்புறம் ஆலயம் கட்டலான் இருக்கிறோம், கொஞ்சம் காசை நிறைய கொண்டு வாங்கம்பாங்க. ஒரே குழப்பமாக இருக்கும். இப்போ தான் பணக்காரனாக இருக்குது தப்புன்னீங்க, இப்போ காணிக்கை கொண்டு வாங்கிங்க, ஒரே குழப்பமாக இருக்க சார் அப்படிமா. எவ்வளோ தெளிவாக போட்டிருக்குது பாருங்கள். பணமும் எல்லாவற்றுக்கும், இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப ஷாக்காயிடுவீங்க. அவங்க கொஞ்சம் விவரமாக போட்டிருக்காங்க. மணி டு ஆன்சர் ஃபார் ஆல். எல்லாம் சொல்லுங்க, மணி ஆன்சரத். ஆமென். பணம் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுமா? பதில் சொல்லும். அப்போ பணம் கெட்டதுன்னு பைபிளில் போடல. பணக்காரனாக இருக்கிறது கெட்டதுன்னு பைபிளில் போடல. பணம் சம்பாதிப்பது ஒரு கெட்ட காரியம்னே சொல்லலை. இன்றைக்கி ஒன்று தான் உங்கள் மைண்டில் ஆழமாக எழுதி போடுங்க, இது ரொம்ப பரிசுத்தமான ஒரு காரியம். முதல்ல சொல்லிட்டேன், அது என்னது? அழைப்பு. எல்லாம் சொல்லுங்கள், பணக்காரனாக இருக்க, முதலாளியாக இருக்க, கொடுக்க என்னை தேவன் அழைத்திருக்கிறார். இட்ஸ் a calling. எப்படி நான் இப்போ பிரசங்கம் பண்ணுறது ஒரு அழைப்போ, அது மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு அழைப்பு. ஆமென். எஸ், இட்ஸ் a calling. அதுக்காகவே கடவுள் உங்களை அழைச்சிருக்கிறார். அதுக்கு கிருபைகளை கொடுக்குறார், ஞானத்தை கொடுக்குறார், எல்லாத்தையும் கொடுக்குறார். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, பணமும் எல்லாவற்றுக்கும். பணம் கெட்டது. இன்னொரு வசனம் இருக்குதா, பண ஆசையோ எல்லா தீமைக்கும் வேறாய். அது தெரிஞ்ச நிறைய பேருக்கு இது தெரியாது பாருங்க. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்னு கேளுங்க. முக்காவாசி கிறிஸ்தவங்களுக்கு தெரியாது. அவங்க பணம் எல்லாம், அது பண ஆசைன்னு தான் போட்டிருக்கோம். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பணம் எல்லாவற்றுக்கும் தீமைன்னு போட்டிருக்க. அப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கலாம் என் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்ருங்க. உங்கள் சொத்தை பூரா என் பேரில் எழுதி வச்சுருங்க. தீமையை ஏன் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லா தீமையும் ஏன்ட்ட கொடுத்துருங்க, நீங்கள் பரிசுத்தவானாயிருங்க அப்படின்னு தானே சொல்லணும். தீமைன்னு சொல்லிவிட்டு அதை கொண்டு போய் தான் இட்லி கொடுங்கன்னு வாங்கிறது. இப்போ தானே தீமைன்னு நீங்கள். அப்புறம் அதுக்கு இன்க்ரிமெண்ட் தாங்கன்னு போராட்டம் நடத்துறது. எதுக்கு? தீமை நிறைய கூடுதுக்கா? கொஞ்சம் 10 ரூபா கம்மியாக கொடுத்து பாருங்க, விடவே மாட்டாங்க. ஏங்க தீமை எதுக்கு? இவ்வளோ தீமை தானங்க, விட்டுட்டு போங்களேன், விட மாட்டாங்க பாருங்க. அப்போ தீமைன்னா அப்படி போடல. பண ஆசைனா த லஸ்ட் ஆஃப் மணி. நான் அதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நிறைய வாட்டி பேசியிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு எஜமானர், பணம் எனது வேலைக்காரன்கிற போதனையில் நான் அதை போதிச்சிருக்கிறேன். பணத்தை என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணணும். பணத்தை லவ் பண்ணக்கூடாது. உங்கள் ஒய்ஃபை லவ் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளை லவ் பண்ணுங்க, உங்களை மக்கள் மேலே அன்பு வைங்க. பணங்கிறது ஒரு பொருள், அதை யூஸ் பண்ணுங்க. எல்லாம் சொல்லுங்க, லவ் பீப்புள் யூஸ் மணி. சொல்லுங்க, லவ் பீப்புள் யூஸ் மணி. நம்ம கொஞ்சம் மாற்றி பண்ணிட்டு இருப்போம். ஜனங்களை யூஸ் பண்ணுவோம், பணத்தை நேசிப்போம். கடவுள் அந்த ஃபார்முலாவை மாற்றிட்டு லவ் பீப்புள், மக்களை நேசி, பொருட்களை உபயோகி. நம்ம பொருட்கள் மேலே அன்பு வச்சுருவோம். லேசாக ஒரு கிராச் ஆச்சுன்னா இவர் ஒரு மாதிரி ஆயிடுவார். ஏன்னா இவர் அன்பு பூரா இதில் தான் இருக்குது, இது மேலே தான் இருக்குது. மனைவி கால் விழுந்துருச்சு அடிச்சிருக்கு, அது பரவாயில்லன்ட்டு போயிடுவார். ஒரு சின்னது உடஞ்சிடக்கூடாது, பதறிடுவார் ஆள். அந்த அம்மா தலைவலி, கால்வலி, குறுக்கு வலிக்கும் அதை கண்டுக்கிறதே கிடையாது. நல்லா சொல்லுங்க அப்படிங்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்க, லவ் பீப்புள் யூஸ் மணி. ஸோ த லஸ்ட் ஆஃப் மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில் தான் பைபிளில் இருக்குதே தவிர மணி இஸ் ஈவில்னு பைபிள்லே சொல்ல முடியாது. அப்படி ஒரு நாளும் பைபிள் சொல்லவே சொல்லாது. அப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை பைபிள் என்ன பண்ணுறது இல்லை, போதிக்கிறதே இல்லை. ஏன்னா இந்த பைபிள் வாங்கினாலும் நீங்கள் ஒரு 100 ரூபா கொடுத்தாகணும். ஹலோ, இல்லைங்க நான் பரிசுத்தமாக வாழணும்னு விரும்புகிறேன், ஒரு பைபிள் தாங்கன்னு கேட்டு பாருங்க, தரமாட்டாங்க. ஏன்னா இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கே என்ன வேணும்? பிரிண்டிங் மிஷின் வேணும், காசு வேணும், மை வேணும், ஆள் வேணும், எல்லாம் வேணும். பணம் இல்லாமல் இந்த பைபிளே வாங்க முடியாதுங்க. அப்புறம் பணம் தீமைன்னு எப்படி பைபிளில் போட்டிருக்கும்? பணம் தீமையே கிடையாது. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். அப்போ உங்கள் கையில் நிறைய இருந்தால் பல காரியங்கள் இந்த தேசத்தில் நடக்கும். பல காரியங்களை கடவுளுக்காக நீங்கள் செய்ய முடியும். அந்த உதவும் பொருளை உங்கள் கையில் நிறைய கொடுக்க அவர் விரும்புகிறார். ஆமென்.
அதனால தான் நான் சொல்கிறேன், யாருக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெருக்கம் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும், அவரை நம்புகிறவங்களுக்கு இருக்கணும், அவரை சார்ந்துக்கிறவங்களுக்கு இருக்கணும். இருந்தால் அவ்வளோ பெரிய காரியங்கள் தேசத்தில் நடக்கும். ஆமென். அதனால தான் நீதிமொழிகள் 11 படிக்கிறோம், நீதிமான் நன்றாக இருந்தால் பட்டணம் களி கூறும். எல்லாம் சொல்லுங்க, நீதிமான் நன்றாக இருந்தால் பட்டணம் களி கூறும். செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்று ஓங்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நீங்க நல்லா இருந்தா ஒரு சிட்டியே நல்லா இருக்குமா? நல்ல குணம் படைத்த, நல்ல சிந்தனை படைத்த ஆட்கள் செல்வந்தர்களாக ஒரு சிட்டியில் இருந்தாங்கன்னா அந்த சிட்டியே நல்லா இருக்குமா? இப்போ எதுக்கு நீங்கள் இருந்து உட்கார்ந்துருக்கீங்க? நீங்கள் தான் சிட்டி டிரான்ஸ்ஃபார்மர். சிட்டியையே மறுரூபமாக்குற ஆட்களை தான் கடவுளுங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறாரு. உங்க மூலமாய் பட்டணமே மாறும், பட்டணமே வேற மாதிரி ஆகும். ஆமென். அதனால தான் பாருங்க, 5 பேர் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் 100 பேர் இருந்தாலும் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆமென். ஏன்னா எனக்கு தெரியும், நாள் ஒன்று வருகிறது, பட்டணத்தையே வடிவமைக்கிற அநேகர் இங்கிருந்து எழும்புவார்கள். அநேக பிள்ளைகளை கர்த்தர் இங்கிருந்து எழுப்புவார். அவங்கள கொண்டு சிட்டியவே மாற்றுவார், பட்டணத்தையே மாற்றுவார். ஆமென். அப்படி கடவுளுடைய பிள்ளைங்க அப்படி வந்தால் தானே நடக்கும். பணமோ எல்லாத்துக்கும் உதவும்னா அப்போ அதை உடைய ஆளாக நம்ம மாறுறத கர்த்தர் எந்த அளவுக்கு விரும்புகிறார் பாருங்க. அப்போ இது நம்மகிட்ட வர்றது, இதை உடையவரில் நம்ம இருப்பது, இதில் எந்த தப்பும் இல்லை. இது ரொம்ப சரியான ஒரு வேயாக இருக்குது. அதனால தான் யோசுவா 1:8 நம்ம படிக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா, இவன் வெற்றியை பற்றி கேட்கல, இவன் முன்னேறதை பற்றி கேட்கல. யோசுவா ஜோம் பண்ணிட்டா இருந்தான், கர்த்தாவே எப்படி வெற்றி பெறணும், கர்த்தாவே எப்படி செழிக்கணும், அப்படி எதுவுமே இவன் கேட்கல. தேவனே வாலண்டியராக வந்து அவரே வந்து அவன்கிட்ட பேசுகிறாரு. எப்பா, இந்த புஸ்தகத்தில் நான் சொல்லியிருக்கெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தேன்னா நீ பெரிய ஆள் ஆகிடுவே அப்படிங்கிறாரு. பெரிய ஆள் ஆகிறத பற்றி யோசிக்கவே இல்லையே, இவன் கேட்கவே இல்லையே. இவன் கேட்காமலேயே அவர் சொல்கிறாருன்னா இவனை விட அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாரு, அவர் ரொம்ப விருப்பமாக இருக்கிறாரு. அதுதான் அதனுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவரே ஜெயிக்க வேண்டும்னு அவனும் போராடலாம், அவன் கண்ணீரை சிந்தவில்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. அவராக வந்து சொல்கிறாரு, then you will have good success. நீ செழிப்ப, நீ நல்ல வெற்றியை பார்ப்ப. கடவுளாக வந்து சொல்கிறாரு, அவராக வந்து பேசுகிறாரு, அவராக வந்து அவங்ககிட்ட அந்த காரியத்தை என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. அப்போ தேவன் ரொம்ப விருப்பமாக இருக்கிறாரு, நல்ல மனிதர்கள், நல்ல நோக்கத்தை உடைய ஆட்கள் செல்வந்தர்களாய் மாற வேண்டும். ஆமென். துன்மார்க்கர்கள் அப்படி இருக்கிறதுனால துன்மார்க்கத்தனம் தேசத்தில் பெருகுது. ஆனால் தேவனை அறிந்த பிள்ளைகள் அப்படி வாழ்ந்தா தேசம் நன்மைகளால் நிரம்ப ஆரம்பிக்கும். ஆமென். அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனுங்க, அது ரொம்ப நல்ல ஒரு கருவி. ஆனால் அது நம்ம கையில் இருக்க மாட்டேங்குது. போலீஸ்காரர் பூரா என்ன துப்பாக்கி வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? சொடக்குன்னு மடித்து இப்படி போட்டு தோட்டாலாம் ஒன்றை போட்டு ரெடி பண்ணதுக்குலாம் அவன்லாம் மிஷின் கன்று வச்சுருக்கான். யார்? தீவிரவாதி பூரம். இங்கே இருந்து அடித்தா ஒரு ஊரே காலியாக வரதில் அவன் வச்சுருப்பான். இவங்கெல்லாம் எது வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அதில் சுடுமா சுடாதா, குண்டு இருக்கா இல்லையா, சந்தேகமாகவே இருக்கும். அந்த மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், நான் நல்லவங்க கையில் நல்ல ஆயுதமே இருக்க மாட்டேக்கு. கெட்டவன் பூரா நான் என்ன வச்சுருக்கிறான், பவர்ஃபுல்லான வெப்பல் வச்சுருக்கிறான். இதுகள் பாருங்கள், சர்ச்சுக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்து தலையை சொரிஞ்சிக்கிட்டு காணிக்கைக்கு சில்லறை இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கு. அவன் பாருங்கள் ஒரு கெட்டை தூக்கி அப்படியே வைக்கான். 2000 ரூபா கெட்டை தூக்கி என்ன பண்ணுறான், மோடி பிரிண்ட் தூக்கி வைக்கான். இதுகள் பூரா தேடிக்கிட்டு இருக்கு. இங்கே தானே ஒரு 50 பைசா இருந்தது, காணுமே. அதை ஸ்தோத்திர ஆண்டவரே கிடைக்கட்டுமாப்பா அப்படின்னு தேடி பிடிச்சி எடுத்து அதை போடுற மாதிரி ஆகிடுது. அப்போ பாருங்கள், மணி வந்து ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன்னா அப்போ அது யார் கையில் இருக்கணும்? கடவுளுடைய பிள்ளைங்க கையில் இருக்கணும். கடவுள் அதை விரும்புகிறார். அதனால தான் நீதிமொழிகள் நம்ம படிக்கிறோம், இந்த துன்மார்க்கனுடையதெல்லாம் நீதிமானுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாராம், சேர்த்து வச்சிருக்கிறாராம். அவங்கிட்ட இருந்து திருப்பி உங்கள் கையில் கொடுக்கறதுல அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், துன்மார்க்கனின் ஆஸ்திகள் எல்லாம் நீதிமானுக்காக
சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 13:22 பாருங்க. நீதிமொழிகள் 13:22. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஆமென். இந்த பாவியினுடைய ஆஸ்தியை கடவுள் யாருக்கு கொடுக்க விரும்புகிறாரு? யாருக்குங்க? நீதிமானுக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, இங்கே இருக்கிற பணத்தை, இங்கே இருக்கிற செல்வத்தை கடவுள் அவருடைய பிள்ளைகளின் கைகளிலே பரிமாற்றம் செய்ய விரும்புகிறார். ஆமென். அது யாரோ ஒரு கையில் இருந்து கெட்ட காரியம் நடந்துட்டு இருக்குது, அது உன் கையில் வந்து பல நல்ல காரியங்கள் நடக்கட்டும். ஆமென். அப்போ இது கடவுளுடைய விருப்பம், கடவுள் இதை விரும்புகிறார். புரிஞ்சுக்கணும் பாருங்க. இதெல்லாம் ஏன் எழுதியிருக்கு இப்படி? பாவிக்குள்ளதை எடுத்து ஏன் உங்கள் கையில் தரணும்? ஏன்னா அது நல்ல ஆயுதம், அது ஒரு நல்ல வெப்பன், அது ஒரு நல்ல ஒரு காரியம். அது இருந்தால் நிறைய நல்லது நடக்கும். யோசிச்சு பாருங்களேன், உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு அம்மாட்ட கேட்டேன், உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா கிடச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னுச்சு. மொத்தத்தையும் உங்களுக்கு தந்துருவோம்ல அப்படின்னுச்சு. தெரியல, அதுக்கு வரவே வராதுங்கிற நம்பிக்கையில் சொல்லுதா, நமக்கு எங்கெங்க வரப்போகுது? இல்லை உண்மையிலே என் மேலே இருக்கிற ஆர்வத்தில் சொல்லுதான்னா தெரில. அப்படியே தூக்கி கொடுத்துருவோம்ல. ஒருத்தருக்கு வந்து ஹார்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம். அவரால் ரொம்ப அதிர்ச்சியான செய்தி என்ன பண்ணக்கூடாது, அவர் கேட்கக்கூடாது. மகிழ்ச்சியோ துக்கமோ அந்த மாதிரி இருந்திருக்கிறார். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொகை என்ன பண்ணியிருக்குது, அவர் பேரில் இருக்குது தெரிய வந்துடுச்சு. இதை வந்து இவர்கிட்ட சொல்லணும். ஒரு 100 கோடி ரூபா சொத்து. ஸோ இவர்கிட்ட சொல்லணும், பக்குவமாக சொல்லணும் அப்படின்னு அந்த சர்ச்சு பாஸ்டரை கூப்பிட்டு, ஐயா பக்குவமாக என்ன பண்ணுங்க சொல்லுங்கள், அமௌண்ட் ரொம்ப பெருசு, 100 கோடின்னு. அவர் ரொம்ப சந்தோஷம் இதானாலும் ஆளுக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காங்க. அப்போ அவர் வந்து கொஞ்சம் லேசாக ஆரம்பிப்போமே அப்படின்னு, ஒரு லட்ச ரூபா கிடச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு இருக்கார். அவர் 1 லட்ச ரூபாய்க்கு கொஞ்சம் பிளான்லாம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கொஞ்சம் சில காரியங்கள்லாம் இருக்குது, ஓட்ட ஓடசெல்லாம் இருக்குது, எல்லாம் சரிப்படுத்திடுறேன் அப்படின்னு. ஒரு 10 லட்சம் கிடைக்குன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு இருக்கார். அவர் என்னென்ன ஒரு கார் வாங்குவேன், இந்த மாதிரி இப்படியே சொல்லிட்டே வந்திருக்கிறாரு. கடைசியில் இப்போ தான் மேட்ரை ஓப்பன் பண்ணது தேடி ஒரு 100 கோடி இப்போ உங்களுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு. இவர் பல பதில் சொல்லி டென்ஷனில் இருக்கிறார். ஆள் உங்களுக்கு கொடுத்துருதான் பாஸ்டர்ன்னு இருக்கார். பாஸ்டர் ஆன்ட்டாயிட்ட. அட போன போது உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு இருக்கிறார். சிலதெல்லாம் பாருங்க தாங்கிறதுக்கு கூட ரெடியாக இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. சரி, நம்ம கையில் இது வர்றதையும் நாம் உபயோகிக்கிறதையும் தேவன் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். ஆமென். ஸோ துன்மார்க்கன் கையிலேருந்து எடுத்து உங்கள் கையில் அவர் என்ன பண்ணுறார், தர அவர் விரும்புகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், என் கையில் வரும். என் கையில் வர்றது தேவனுடைய விருப்பமாக இருக்குது, என் கையில் வர்றது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆமென். இதை நம்புங்க. இதை விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது அதற்கான காரியங்கள்லாம் உங்களுக்கு திறக்கப்படுறதை என்ன பண்ணுவீங்க, பார்க்க ஆரம்பிப்பீங்க. சரி, இந்த பணக்காரன் ஆகிறது அப்படிங்கிற காரியத்தை கடவுளே கற்றுத்தராருன்னா, கடவுளே போதிக்கிறாருன்னா, அவர் வார்த்தையே அதை திரும்ப சொல்லுதுன்னா, அதை குறித்து ஆழமான தீர்மானத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், வரலாம். அரசல் புரசலாக சந்தேகமே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பணம் சம்பாதிப்பதை பற்றியும் பணத்தில் பெருகிறதை பற்றியும் நாம் முழுமையாக நம்ம இருதயத்தை திறந்து என்ன பண்ணலாம், விசுவாசிக்கலாம். பணக்காரனா கெட்டவன் கிடையாது, பணம்னா கெட்டது கிடையாது. பணத்தை பற்றிய போதனைன்னா ஏதோ வீழ்ச்சிக்கு நேராக போகிற போதனை கிடையாது. இப்போ எனக்கே சிலர் பாருங்கள், இதை ஃபார்வேர்ட் பண்ணியிருப்பேன், நிறைய பேர் அனுப்பிச்சிருப்பாங்க மெசேஜ். ஏன் நீங்கள் ரட்சிப்பை பற்றி பேசக்கூடாதா, பணத்துக்கு 10 வழிகள், இதை தான் பேசுவீங்களா அப்படிலாம் எனக்கு அனுப்புவாங்க நிறைய பேர். டைப் பண்ணி மெனக்கேட்டு இதுவே உட்காந்து டைப் பண்ணி கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 பேர் கொண்ட குழு இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எதாவது டைப் பண்ணி, நான்லாம் அதை பார்த்துக்கிறதே இல்லை, டெலிட் பண்ணி விட்றது, கண்டுக்கிறதே கிடையாது. ஆமாம், இப்படியே அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சில நாளுக்கு பார்த்துருக்கேன், அதே ஆட்களே எங்கள் ஊழியத்தில் இப்படிப்பட்ட தேவை இருக்கிறதுனால் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் அப்படின்னு அனுப்பிச்சிருப்பாங்க.
அதுக்காக தான் நான் இப்படி ஒரு பிரசங்கமே பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியுறது இல்லை பாருங்கள். அப்போ ஒன்று கிளியர் ஆகிடணும். முதல்ல சொன்னேன், பணம் சம்பாதிக்கிறது என்னது? அழைப்பு. எல்லாம் சொல்லுங்கள், அழைப்பு. அது ஒரு பரிசுத்தமான காரியம். கடவுளே அதுக்கு உங்களை என்ன பண்ணுறாரு? உதவி செய்கிறார். தேவனே வாலண்டரியாக வந்து என்ன பண்ணுறாரு? ஒரு மனுஷனுக்கு போதிக்கிறார். அப்படின்னா இதை குறித்து எந்த ஐயப்பாடும் எந்த சந்தேகமும் முற்றிலுமாய் நீங்க வேண்டும். ஆமென். இதில் தப்பு இல்லை, இதில் எந்த குற்றமும் இல்லை. இதை நம்ம கடவுளுடைய மகிமைக்காக நாம் இதை செய்யணும். ஆமென். ஆமாம், அதை எடுத்து கடவுளுடைய நோக்கங்களுக்காக பயன்படுத்தணும். நாம் அனுபவிக்கணும், தேசத்தையே ஆசீர்வதிக்கணும். ஆமென். சரி, அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அப்போ இந்த செல்வந்த ஆகிறதுக்கான சில படிகளையும் சில நிலைகளையும் வேதம் நமக்கு என்ன பண்ணுது? நிறைய பேசுகிறது. நிறைய காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? போதிக்கிறார். அதில் ஒவ்வொன்றா எடுத்து சொல்லித்தரணுங்கிறது தான் என்னுடைய ஆர்வம். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறேன்னா, இது ஒரு அழைப்புங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஆமென். இட்ஸ் அ காலிங். இது ஒரு அழைப்பு. இது ஒரு தெய்வீக நோக்கம் நிறைந்த ஒரு காரியமாக இருக்கிறது. இது குறித்த குற்ற உணர்வோ இதை குறித்த குறையான எண்ணமோ உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஏன் நிறைய பேர் பணக்காரர் ஆகிறது இல்லை? ஏன் நிறைய பேர் செல்வந்தர் ஆகிறது இல்லை? இந்த செல்வந்தர் ஆகிறதுங்கிறதுனா இது எங்கே இருக்குது? இதை எப்படி நாம் அடைய முடியும் அப்படிங்கிறத சில காரியம் சொல்ல போகிறேன். ஒன்று, இன்னைக்கு சாயங்காலம் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு தோணுன ஒரே ஒரு மேட்ரை மட்டும் சொல்லி முடிக்க போகிறேன். நீங்கள் பைபிளில் வாசித்தீங்கன்னா, யார் வந்து வெற்றியையோ அல்லது செழிப்பையோ பெரிய அளவில் பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னால், யார் வந்து தைரியம் மிகுந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் செல்வத்தை பார்க்கிறார்கள். இந்த பணத்தோடு தொடர்புடைய பல காரியங்கள் பைபிளில் இருக்குது. பணம்னா நேரடியாக பணம்னு இருக்காது, அதனோடு தொடர்புடைய சில காரியம் இருக்கும். அது வரும்போது பணமும் வந்துடும். பணத்துக்கும் அதுக்கும் எப்போதும் என்ன இருக்கும்? ஒரு கனெக்ஷன் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சில பேர் பார்த்தீங்கன்னா நண்பர்கள், இவர் வந்துட்டா அவர் வந்துடுவார், இவர் வந்துட்டா அவர் வந்துடுவார். கரெக்டாக தெரியும், ஒற்றுமாவே இருப்பாங்க. அது மாதிரி இது வந்துட்டா பணம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய காரியங்கள் பைபிளில் இருக்குது. அந்த பணத்தோடு தொடர்பு படுத்தக்கூடிய பல காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று தான் இன்றைக்கி சாயந்தரம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஏற்கனவே சில விஷயங்கள் பேசியிருக்கிறேன். அதில் ஒன்று என்னென்னா போல்ட்னஸ், கரேஜ். எல்லாம் சொல்லுங்கள், தைரியம். ஏன் சில பேர் ஒரு தொழில் பண்ணுறதில்ல? ஏன் சில பேர் ஏதோ ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு காரியம் செய்கிறதில்ல அப்படின்னு சொன்னால், அவங்க உள்ளத்தில் இருக்கிற பயம்தான் அதற்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அச்சம் ஐஸ்வர்யத்திற்கான தடை, பயம் பணத்துக்கான ஒரு பெரிய தடை. உள்ளுக்குள்ள ஒரு பயம் போயிடுச்சுன்னா, தோத்துட்டோம்னா. மனிதர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பயம் என்ன அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுறாங்க. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். தோற்று விடுவோமோ என்கிற பயம். யாராவது நம்மை குறித்து அவமானமாக பேசிடுவாங்களோ அப்படிங்கிற பயம். நான் சொல்கிறேன், இந்த பயத்தை மேற்கொள்கிறவங்க தான் செல்வந்தர்களாக மாறுகிறார்கள். வேதாகமத்தின் அடிப்படையில் சொல்லணும்னா 1 சாமுவேல் 17 குறித்து வச்சுக்கோங்க, வீட்டில் போய் வாசிங்க. இந்த 1 சாமுவேல் 17 பயத்தை ஜெயிக்கிற ஒருத்தன் பணக்காரனாக மாறுறான். அதான் 1 சாமுவேல் 17. ஊரே ஒருவனை பார்த்து பயந்துட்டு இருக்கு, அவன் தான் கோலியாத். அவனை சந்திக்கிற ஒரு வீரனுக்கு எல்லாமே கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. கடவுள் பாருங்க, உங்களை வீரர்களாக அழைக்கிறார். உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும்படியாக அவர் அழைத்திருக்கிறார். இன்னைக்கு சாயந்தரம் இந்த இடத்த விட்டு போகும்போது ஒரு போல்ட்னஸோடு போவீங்க, ஒரு தைரியத்தோடு போவீங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு தைரியத்தின் ஆவியை அவர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பயத்தெல்லாம் எடுத்து போட்டு, தோல்வி பயத்தை எடுத்து போட்டு, எதுக்கு நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல? போயிருமோங்கிறது தான். ஏன் காணிக்க கூட ஏன் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது இல்லைன்னா பயம்தான். பயப்புள்ள பயந்துட்டு ஐயோ போயிட்டுனா என்ன பண்ண பயத்திலே இருக்கிறாங்க. ஒரு பிளான் ஏன் பண்ணுறதில்ல? போய் ஏன் எதையாவது ஒன்று செய்கிறதில்ல? ஃபுல்லாக பயம். அப்போ பயந்தவர்கள் இங்கே எதையுமே செய்கிறதே கிடையாது. கோழைகளாக இருக்கிறார்கள். அஞ்சு வாழ்வாங்க.
ஆனால் வேதாகமத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் ரிஸ்க் டேக்கராக இருக்கிறாங்களோ அவர்கள் தான் செல்வந்தர்களாக மாறுகிறார்கள். ரிஸ்க் டேக்கர் தான் செல்வந்தர்களாக மாறுகிறார்கள். பார்க்கலாம் அப்படின்னு ஒரு காலை எடுத்து வைக்கிறாங்க பாருங்க, அவர்கள் தான் வெற்றியை பார்க்கிறார்கள், அவர்கள் தான் செழிப்பை பார்க்கிறார்கள், அவர்கள் தான் முன்னேற்றத்தை பார்க்கிறார்கள். ஆமென். அவங்களுக்கு தான் இந்த உலகம் சொந்தம். மற்ற யாருக்கும் இந்த உலகம் சொந்தமே கிடையாது. அவங்க பயந்து பயந்து உட்கார வேண்டியதுதான். அப்போ எல்லாரும் பயப்படுகிற ஒரு ஆள் கோலியாத். எல்லாரும் அவனை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பயந்துட்டு இருக்கு. ஊரே பயப்படுது, ராஜாவே பயப்படுறான். ஆனால் இவன் மட்டும் கோலியாத்தை அப்படியே கொஞ்சம் திருப்பி விட்டு அவன் பின்னாடி என்னெல்லாம் தொங்குதுன்னு பார்க்கான். ஹலோ, அவனுக்கு பின்னாடி என்னெல்லாம் தொங்குச்சு தெரியுமா? அவனை கொள்ளுகிறவனுக்கு ராஜாவுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வைப்பாங்க. அடுத்தது அவனை கொல்றவனுக்கு சர்வ மானியம் கொடுக்கப்படும், டாக்ஸ் ஃப்ரீ அவனுக்கு எப்பவும் கொடுப்பாங்களாம். அது மட்டும் இல்லை, அதில் என்ன போட்டிருக்கோம்? ராஜா அவனை பெரிய என்ன ஆக்குவார். போட்டிங்களாப்பா? 1 சாமுவேல் ஆஃபர் படிச்சிருவோம் முதல்ல. தாவீது பாருங்க, ஆஃபர் பார்த்துட்டு தான் உள்ளே போகிறான். 1 சாமுவேல் 17:25 பாருங்க. அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்தித்து வந்து நிற்கிறான். இவனை கொள்ளுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும், எல்லாம் சொல்லுங்க, கொள்ளுகிறவன் எவனோ அவனை ராஜா என்னாக்குறாரு? இல்லை இல்லை இல்லை, ஐஸ்வர்யவனாக்கி நான் போட்டிருக்கு. ஐயோ, அது வேண்டாமா உங்களுக்கு? அதை ரொம்ப பிடிச்சிக்கோங்க. எல்லாம் சொல்லுங்க, மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி. எல்லாரும் கோலியாத்து வந்து ரொம்ப பயம், ரொம்ப நடுக்கோன்னு நடுங்கிட்டு இருக்கும்போது இவன் மட்டும் என்ன பார்க்குறான்னா, கோலியாத்துங்கிறவன் நான் பெரிய பணக்காரன் ஆகிறதுக்காக கடவுள் அனுப்பின மிகப்பெரிய வாய்ப்பு. நான் சொல்லட்டுமா பணம் எங்கே இருக்குன்ட்டு? மிகப்பெரிய பிரச்சனை என்று எது சொல்லப்படுகிறதோ அதற்குள்ளே தான் ஏகப்பட்ட பணத்தை கடவுள் வைத்திருக்கிறார். ஆமென். யாரெல்லாம் இந்த உலகத்தில் ப்ராப்ளம் சால்வராக இருக்கிறாங்களோ அவர்கள் தான் இந்த உலகத்தில் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் ரிஸ்க் டேக்கரா, யாரெல்லாம் ப்ராப்ளம் சால்வரா இந்த உலகத்துக்குள்ள நடைபெற ஆரம்பிக்கிறாங்களோ அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறுகிறார்கள். அப்போ மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தையை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலில் சர்வமானியம் கொடுப்பார் என்றான். அப்போ நான் சொன்னேன், இந்த பணக்காரன் ஆகிறதுக்கும் பயத்தை மேற்கொள்றதுக்கும் பெரிய என்ன இருக்குது? தொடர்பு இருக்குது. பாருங்களேன், அச்சத்தை தவிர்ப்புகிறவர்கள் தான் ஐஸ்வர்யத்தை அடைவார்கள். ஆமென். அஞ்சு பயந்து பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க எதையுமே பார்க்கறது ரொம்ப கஷ்டம் பாருங்க. அதனால தான் யோசுவாவுக்கிட்ட கடவுள் சொல்றார், பலம் கொண்டு திடமனதாயிரு, பி கரேஜ், பி போல், தைரியமா இரு, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தைரியம்னு ஒன்று உள்ள வந்தாதான் நீங்க போய் எதிரையாவது கையை வைப்பீங்க. சிலருக்கு எப்போமோ தோற்றுருப்பாங்க, எப்போமோ நஷ்டம் அடைஞ்சிருக்கும், எப்போவுமே சில காரியங்கள் ஒரு மாதிரி போயிருக்கும், அதில் செட் ஆயிரும் மைண்டெலாம். வேண்டாம்ப்பா, ஏற்கனவே வாங்கினது இன்னும் பத்தலை, தோல் உறிஞ்சு போச்சு, மறுபடியும் அடி வாங்க உடம்புல தெம்பு இல்லை அப்படின்னு பழைய அனுபவங்களின் பயத்தில் சிலர் அப்படியே சிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. நான் சொல்கிறேன், அந்த அனுபவத்தை இப்போ இருக்கிறதோடு என்ன பண்ணக்கூடாது? கம்பேர் பண்ண கூடாது. ஏன்னா அன்னைக்கு உங்களுக்கு இந்த சத்தியம் இல்லை, இந்த வெளிச்சம் இல்லை, இந்த புரிதல் இல்லை, அன்னைக்கு தோத்தீங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் மறுபடியும் போனீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. ஏற்கனவே தோற்ற காரியத்தில் மறுபடியும் தோற்க வேண்டும் என்று எந்த சட்டமும் இல்லை. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் மீண்டும் எழும்புவான். அவன் மறுபடியும் எழும்புவான், அவன் மறுபடியும் எழுந்து வெற்றிகளை பார்ப்பான். ஆமென். அப்போ ஏற்கனவே தோத்துட்டோம், ஏற்கனவே ஃபெயில் ஆகிட்டோம், மறுபடியும் ஃபெயில் ஆகிடுவோம்னு நினைக்க வேண்டியதில்லை. மறுபடியும் நம்ம வலையை போட்டால் மீனை பிடிப்போம். ஆமென். பாருங்க, நிறைய பேருக்கு பயம்தான் நிறைய பேரை தடுத்து நிறுத்துது, எதையுமே செய்ய விடாம. விசுவாசம் ஒரு மனிதனை செயல்பட வைக்கிறது, பயமோ தடுத்து நிறுத்துகிறது. பயப்படுறவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க, அப்படியே நின்றுவாங்க, வேண்டாம் பிரதர் அப்படின்ட்டு. மனிதர்கள் இருக்கிற பயத்திலேயே ரொம்ப பெரிய பயம்னு எதை கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா?
இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன்ல அதுதான். ஜனங்களுக்கு முன்னாடி நின்று பேசுறது தான் மக்களுக்கு இருக்கிற பயத்திலேயே பெரிய பயம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அதிகமான பணம் யார் சம்பாதிக்கிறா தெரியுமா? யார் மக்களுக்கு முன்று நின்று பேசுகிறார்களோ அவர்கள் தான் அதிகம் சம்பாதிக்கிறார்கள். ஏன்னா ரொம்ப பயம் எதுவோ அதை ஃபேஸ் பண்ணுறவங்க, ரொம்ப பணம் எதுவோ அதை சந்திக்கிறாங்க வாழ்க்கையில். தன்னுடைய ஒரு சில பேச்சுகளுக்கு எத்தனையோ கோடிகளை வாங்குகிற ஆட்கள் இருக்கிறார்கள். ஆமேன். நம்ம இப்போ கொஞ்சம் லட்சம் வரைக்கும் வந்திருக்கிறோம், சீக்கிரமாக கோடிகளுக்கு போவோம். ரொம்ப பெரிய பயம். அப்போ ரொம்ப பெரிய பயத்தை யார் போய் சந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய லாபம். கோலியாத் எல்லோரும் பயந்து அஞ்சுகிற ஒரு காரியம், அதை போய் தாவீது சந்திக்கிறான். பாருங்க, அவனுக்கு மிகப்பெரிய வரவு காத்திருக்கு. ஹல்லேலூயா. இன்னும் கரெக்டாக உங்களுக்கு சொல்லணும்னா, உங்களை சுற்றிலும் வாய்ப்புகள் என்கிற காரியம் கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி தான் அங்கே எங்கே பண்ணியிருக்கோம் கிடக்கும். அது பயங்காட்டுற விஷயமாக தான் எல்லாரும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் அதை பார்க்கும் பொழுது அங்கே வாய்ப்பு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆப்ஸ்டிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது, தடைகள்னு சொல்கிறது தான் படிகளாக இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளுகிற மனிதர்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? வெற்றியை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. பாருங்களேன், எதை பண்ணினாலும் ஒரு சவால் இருக்க தான் செய்யுது. வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும் போது என்ன இருக்குது? ஏன் வீட்டுக்குள்ளேயே எவ்வளோ சவால் இருக்கு. ஹல்லேலூயா. அதுக்கு தாங்க நாங்கள் வெளியிலேயே கிளம்புறோம். எல்லாமே சேலஞ்சஸாக இருக்குது, சவால்கள் இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன் இதை பண்ண மாட்டேங்கிங்க? யாராவது ஏதாவது சொல்லிவிடுவாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ணாட கூட ஏதாவது சொல்லுவாங்க தெரியுமா? நேரு சும்மாவே சுற்றிட்டு அழைது பாரு அப்படிம்பாங்க. நீங்கள் சும்மா இருந்து பாருங்க, அப்போ கூட உங்களை குறித்து என்ன பண்ணுவாங்க? விமர்சனத்தை ஜனங்க வைப்பாங்க. என்ன இது பொம்பளை பிள்ளை மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க அப்படிம்பாங்க. இப்போ எந்த பொம்பளை பிள்ளையும் வீட்டில் உட்கார்றது இல்லை, அது வேற கதை. அதெல்லாம் முன்னொரு காலத்தில், பழங்காலத்திலே உட்காந்துட்டே இருக்கு அப்படிம்பாங்க. சரி, கொஞ்சம் வெளியில் போயிட்டு வருதுன்னா அங்கே பாரு ஊர் சுற்றுது பாரு அப்படிம்பாங்க. சிரிச்சிங்கன்னா ஏறு பல்ல காட்டிகிட்டே எழுதும்பீங்க. அமைதியாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? என்ன உம்முனா முஞ்சா இருக்குது அப்படிம்பாங்க. சார், இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிடுங்க. சொல்கிறவங்க எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆமென். விமர்சனம் ஏதாவது சொல்லிடுவாங்களோ, தோத்துடுவோமோ, ஏதோ ஒரு பயம் உள்ள அப்படியே பிடிக்குது. இதை உடைக்கும் போது நீங்கள் செழிக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். மேடை ஏறுவதற்கு, மனிதர்கள் முன்பாக பேசுவதற்கு, ஒரு பொருளை விற்பதற்கு, ஒரு வீட்டு கதவை தட்டுவதற்கு ஒரு சேல்ஸ்மேனுக்கு என்ன வேணும்? நான் சேல்ஸ்மேனாக இருந்திருக்கிறேன். டெய்லி 40 வீட்டு கதவை தட்டணும். ஒவ்வொரு வீட்லேயும் வேற வேற மாதிரி இருக்கும் ரெஸ்பான்ஸ். தட்டி பர்மிஷன் கேட்டு பேச வச்சு பொருளை விற்கணும். ஆனால் தெரியுமா, இந்த ஆஃபீஸில் உட்காந்துக்கு இப்படி எழுதிட்டே இருப்பாங்க. அவங்க சம்பாதிக்கிறத விட சேல்ஸுக்கு போவாங்க பாருங்கள், அவங்க சம்பாதிக்கிறது அதிகமாக இருக்கும். அதாவது அதிகமான சவால்களை சந்திக்கும் போது வாழ்க்கையில் அதிகமான வருமானங்களை நாம் பார்க்கிறோம். ஆமென். நம்ம பயந்து பயந்து உட்காரும் போது நம்முடைய வெற்றிகளை நம்ம என்ன பண்ணுறோம்? தள்ளிக்கிட்டே இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் பிரச்சனைகளை தவிர்க்கிறீர்கள் என்று சொல்லி உங்கள் வாய்ப்புகளையும் உங்கள் வெற்றிக்கான தருணங்களையும் தவிர்க்கிறீர்கள். பிரச்சனையே இருக்கக்கூடாதுங்கிறீங்க பாருங்கள், அந்த பிரச்சனை தான் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பே. நம்ம என்ன பண்ணுறோம்? அதை தள்ளி விட்டுருதோம் அப்படியே. இன்னைக்கு காலையில் கூட நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், எல்லா மலையையும் பேர்ந்து போன்னு சொல்லாதீங்க. ஏன்னா சில மலை கிரானைட் மலையாக இருக்க போகுது. யாருக்கு தெரியும்? படையப்பாவுக்கே இருக்குன்னா நமக்கு இருக்காதா? கிரானைட் மலையாக இருக்க போகுது. அதனால தான் பாருங்க, அவன் காலேப் மலை நாட்டை எனக்கு தாருங்கள்ங்கிறான்.
பாருங்களேன், எப்போவுமே பேர்ந்து போன்னே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சில மரையை வெட்டி வியாபாரம் பண்ணணும். அதில் அற்புதமான கற்களும் அற்புதமான காரியங்களும் உள்ள இருக்கும். பாருங்களேன், எல்லா ப்ராப்ளமும் நீங்கட்டுங்காங்க. சிலது நீங்கள் அதில் போய் செய்வதற்கு எதையோ ஒன்றை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, உன்னை புதிதும் கூர்மையுமான போரடிக்கும் கருவியாக்குவேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். இந்த மலையை சரி பண்ணுறதுலே நேரம் செலவு பண்ணால் வேலைக்கு ஆகாது தம்பி, உன்னை கூர்மையாக்கிடுறேங்கிறாரு. ஒன்றை புதிதும் கூர்மையுமான கருவி ஆக்கிடுறேன், ஒன்றை அப்படி ஷார்ட் பண்ணிட்டா போதும், அப்புறம் மலையெல்லாம் நீ பார்த்துக்கிடுவாங்கிறாரு. கடவுள் எப்போதுமே பிரச்சனையை நீக்குகிறவராக இல்லாமல் எந்த பிரச்சனை வந்தாலும் சந்திக்கக்கூடிய நபராக அவர் உங்களை மாற்றி விடுகிறார். அந்த பிரச்சனை உங்ககிட்ட வரும்போதெல்லாம் அது பலனாகவும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பலனை கொண்டு வருகிற விஷயமாகவும் அது மாறி போகிறது. ஆமே. இப்போ இந்த இடத்துல ஒரு நபர் என்ன பண்ணப்படுகிறார், உருவாக்கப்படுகிறாருங்கிறதான் காரியமாக இருக்குது. பாருங்களேன், எல்லாம் சொல்லுங்கள், தைரியசாலிகள் சம்பாதிக்கிறார்கள். ஆமென். பயம் சில காரியத்தை செய்கிறதுக்கு எப்படி இதை மேற்கொள்கிறது, ஒரே ஒரு வசனத்தை காமிச்சு ஜோம் பண்ணலாம். சங்கீதம் 37. என்னை எப்போவுமே ரிஸ்க் எடுக்க என்னை தூண்டுகிற வசன பகுதி இதுதான். சங்கீதம் 37 பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்க தூண்டுற ஒரு வசன பகுதி இருக்கும்னா அது இதுதான். சில நேரத்தில் சித்தமா சித்தம் இல்லையா பித்தமான்ட்டு அலைஞ்சிட்டே இருப்பாங்க. பாருங்களேன், எனக்கு சில நேரம் எதுவுமே தெரியாட்டானாலும் இந்த வசனத்தை நம்பி நான் எல்லாமே செய்கிறேன். சங்கீதம் 37 23 24 பாருங்கள். சங்கீதம் 37 23 24. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். நம்முடைய நடைகளை கடவுள் என்ன பண்ணுவாராம், உறுதிப்படுத்துவார். எல்லாம் சொல்லுங்கள், உறுதிப்படுத்துவார். ஓகே, இப்போ கவனிங்க 24. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். இதுதான் தைரியமாக செய்கிறது. தோத்து போயிட்டேன்னா, விழுந்துட்டேன்னா, இதை தான் சொல்லுவேன், விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்லை, அவர் என்னை தாங்குகிறார். ஆமென். சர்க்கஸில் நெட்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள், அது மாதிரி அவருடைய கிருபைங்கிற நெட்டு இருக்குது. நான் விழுந்தாலும் மறுபடியும் என்னை தாங்குவார். நான் தைரியமாக கால் எடுத்து வைக்க விரும்புகிறேன். நான் போல்டாக கையை நீட்ட விரும்புகிறேன். போல்டாக போய் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறேன். அப்படி செய்யும்போது தான் ஒரு ஜெயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. எந்த காரியமாக இருக்கட்டும், பிஸ்னஸோ மினிஸ்ட்ரியோ எது நீங்கள் பண்ணினாலும் போல்டாக போய் பண்ணுங்க. அன்றைக்கி ஒரு மீட்டிங்ஸ், ஒரு ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ப்ரோக்ராமில் வந்த ஒரு பேச்சாளர் மீட்டிங்க்கு வந்த உடனே ஒன்று சொன்னார். நான் கூட இதை செய்து காட்டணும்னு யோசித்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. யாராவது ஒருத்தங்க வாங்க அப்படின்னாரு. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் எழுந்துச்சு போச்சு. 500 ரூபா கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. மீதி எல்லாருக்கும் என்னென்னா, எதுக்கு கூப்பிட்றாங்களோ, ஏதாவது கேட்டுட்டா, ஏதாவது பேசிட்டா, ஏதாவது என்ன ஆயிருமோன்ட்டு எல்லாம் உட்காந்துருக்குது. ஒன்றே ஒன்று மட்டும் தான் போய் எந்திரிச்சு போச்சு பாருங்க, 500 ரூபா கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. நமக்கு என்னென்னா, எப்போவுமே இந்த ஃபியர் ஆஃப் அன்னோன், எதையோ ஒன்றை பற்றி பயந்துக்கிட்டே இருக்கிறோம். ஏதோ ஒன்றை குறித்த பயம் உள்ள என்ன பண்ணிகிட்டே இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால தான் புதுசாக எதையும் செய்ய தொட நமக்குள்ளே என்ன பண்ணுது, நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் சொல்கிறேன், அந்த வார்த்தையை உள்ள வைங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவன் விழுந்தாலும், எல்லாம் சொல்லுங்கள், விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. ஆமென். ஒருவேளை மிஸ் பண்ணலாம், சில காரியம் இதானாலும் நான் போக மாட்டேன், நான் கெட்டு போக மாட்டேன், கர்த்தர் என்னை மீண்டும் தூக்கி நிறுத்துவார். ஆமென். அப்படி ஆகிடுமே, இப்படி ஆகிடுமே, நஷ்டமாயிடுமே, இல்லை இல்லை. முதல்ல உங்களுடைய ஃபெய்த்துக்கு என்ன இருக்குதோ அதில் ஒரு ரிஸ்க் எடுங்க. ஆமென். அக்கார்டிங் டு யுவர் லெவல் ஆஃப் ஃபெய்த். கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணால் தான் லப்பர் கூட யூஸ் ஆகும். நீங்கள் ஸ்ட்ரெச்சே பண்ணிங்கன்னா லப்பர் பேண்டை வச்சு என்ன பண்ணுறது, இழுத்தாதான் யூஸு இல்லையா? இல்லைங்க, இழுத்துட்டா இல்லை,
இழுக்கிறதுக்கு தான் இல்லை, எவ்வளோ இழுக்கிறீங்களோ அப்போ தான் அதனுடைய உபயோகமே இருக்குது. அது மாதிரி உங்களுடைய நம்பிக்கையை, உங்கள் விசுவாசத்தை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் இழுத்து பார்க்கணும், ஒன்று செஞ்சு பார்க்கணும், சில காரியங்களை ஈடுபட்டு பார்க்கணும், சில முயற்சிகளை பண்ணி பார்க்கணும். தப்பாக போயிட்டுனா பரவாயில்ல, விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. ஆமென். பயம் பாருங்க, நிறைய பேரை எதையுமே செய்ய விடாமல் தடுத்துடுது. சித்தமா சித்தம் இல்லையா? எனக்கு ஒரு டைமில் சர்ச்சை வைக்கிறதே சித்தமா எனக்கு தெரியாது, ஆனால் நல்ல காரியமாக எனக்கு தெரிஞ்சிச்சு. 6 மாதம் வரைக்கும் எனக்கு ஒன்றுமே புரியல. அடுத்த 6 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது தேவன் இதை பெரிய நோக்கத்தோடு வச்சுருந்தார் அப்படின்ட்டு. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இதை குறித்து ஒரு தெளிவே இல்லாமல் நான் பண்ணாமல் உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி இவ்வளோ பெரிய காரியத்தை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஆமென். பார்க்கலாம் என்னன்னு பார்க்கலாம், போய் பார்த்துருவோம். ஒரு எந்த மெகாஃபோன் சத்தமும் எனக்கு கேட்கல. மகனே பாலசேகர், ஒரு சபையை நீ ஆரம்பிப்பாயாக, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே எனக்கு கேட்கல. பாருங்கள், ஆண்டவர் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டார்லாம் நான் சொல்லலை, ஆனால் அப்படி சொல்லதுக்காக தான் எல்லோரும் வெயிட்டிங். ஏதாவது அப்படி மெகா ஃபோனில் பேசிட்டாருன்னா நம்ம கடார்னு கிளம்பி போய் எதையாவது பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நான் என்ன நம்புகிறேன்னா, அவர் வார்த்தையை நான் நம்புகிறேன். சில நேரத்தில் சில காரியத்தை அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் நம்ம பண்ணுறோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பயந்துக்கிட்டே உட்காரக்கூடாதுங்கிறேன் நான். என்ன உங்கள் கைக்கு நேரிடுகிறதோ அதை செய்யுங்க. காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கைகளை நெகிழ விடாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்கும் என்று அறியாயே. பயந்துக்கிட்டே அப்படியே உட்காந்துட்டே இருந்தானா ஒன்றுமே இருந்திருக்காது. துணிஞ்சு போய் ஒரு சில காரியத்தை பண்ணணும். சில நேரம் கொஞ்சம் தப்பாக போட்டுமே, கடவுள் அதுக்கு காம்பன்சேஷனை கொடுப்பார், அவர் ஈடு கட்டுவாருங்க. உலகத்திலே இன்சூரன்ஸ் இருக்குங்க. கம்பெனிகள்லாம் நடத்தும் போது என்ன பண்ணுறாங்க, இன்சூரன்ஸ்லாம் பண்ணுறாங்க. எதாவது ஆச்சுன்னா அவங்க அதுக்கு ஈடு கட்டுவாங்கன்னா, கடவுள் உங்களை அழைக்கும் போது ஈடு கட்டுவாரா மாட்டாரா? கண்டிப்பாக ஈடு கட்டுவார். ஆபிரகாமுக்கிட்ட சொல்கிறார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய என்னங்க பலன் கிடையாது, மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, பலனுமா இருக்கிறேன். இந்த பலனுமா இருக்கிறேன்ங்கிற வார்த்தை என்னன்னு போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, காம்பன்சேஷன் அப்படின்னு போட்டிருக்குது. ஐ ஆம் யுவர் காம்பன்சேஷன். நான் உனக்கு கேடகம் மட்டுமல்ல, நான் உன்னை பாதுகாக்கிறவர் மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் ஏதாவது முன்ன பின்ன ஆச்சுன்னா ஈடு கட்டுகிற தேவனாய் நான் இருக்கிறேன். ஆமென். பயப்படாத ஆபிரகாமே, தைரியமாக போய் காரியங்களை பண்ணு. சின்னதாக பண்ணுங்க. உங்கள் விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி காரியங்களை என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, செய்ய ஆரம்பிங்க. நான் சொல்கிறேன், தில்லுக்கு தான் துட்டு. ஹலோ, இவ்வளோ நேரம் என்ன பேசிகிட்டு இருந்தேன்னா, தில்லுக்கு துட்டு. அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, நமக்கு இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறோம். அவன் பாருங்க, ரிஸ்க் எடுக்கிறான், வாழ்க்கையே ரிஸ்க் எடுக்கிறான். ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நான் காத்திருப்பேன், நான் செய்ய போகிறேன், பரவாயில்ல, சில கோடிகளை போட்டு பண்ணுறான். யாருக்கு தெரியும், ஓடினா தான் உண்டு, ஓடலைன்னா இதாகுது. ரிஸ்க் எடுக்கிறான். நான் சொல்கிறேன், சும்மா அப்படியே பாதுகாப்புலேயே இப்படி பொத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. ஒருத்தன் ஒன்றுமே பண்ணலையாம். ஏண்டான்னு கேட்டால், எனக்கு அவர் சித்தம் தெரியலே, அதனால் அப்படியே வச்சுட்டேன் அப்படிங்க. அந்த தாளந்த புதைச்ச ஆள் பாருங்க, அவன் பயந்தவனும் அவன் தெளிவில்லாதவனுமா இருந்து கையில் அப்படியே என்ன பண்ணிட்டான், வச்சுட்டான். ஆனால் வெளியே கொண்டு பரவாயில்ல நம்ம செய்வோன்ட்டு பண்ணும் பொழுது சில காரியங்கள் கொஞ்சம் தப்பாக போனால் கூட பரவாயில்லங்கிறேன், கடவுள் அதை சரி ஆக்குவார். நமக்கு எல்லாருக்குமே என்ன பிரச்சனைனா, தப்பாயிட்டுனா என்ன பண்ண. அதனால தான் ஜான் மேக்ஸ்வெல்ங்கிற மிகப்பெரிய லீடர்ஷிப் கோச், எனக்கு மிகப்பெரிய ஒரு மென்டராக நான் ஃபாலோ பண்ணுற அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஜான் சி மேக்ஸ்வெல் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தப்புமே செய்யாத ஆள் யாராவது இருந்தால் அவனை கூட்டிகிட்டு வா, அவன் ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டான்னு உனக்கு காட்டுறேன் அப்படிங்கிறாரு. நான் இது வரைக்கும் எந்த தவறுமே செஞ்சதில்லைங்கன்னு யாராவது சொன்னால் அவன் ஒன்றுமே பண்ணதில்லைன்னு அர்த்தம். ஏன்னா நாம் ஒவ்வொருவரும் ஒன்று செய்யும்போது கொஞ்சம் தப்பாகுது, சில இதாகுது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, தேவன் காம்பன்சேஷன் பண்ணுவார். ஆமென். ஏயை எடுத்த உடனே ஏன்னு போட்டிங்களா, நீங்கள் ஆண் எழுதிட்டீங்களா,
அப்படியே ஒரு ரவுண்டு போட்டீங்க, முதல்ல வரவே இல்லை, ஆ கூட வரல. என்னங்க ஆங்கிறீங்களா? வந்துச்சா உங்களுக்கு? எடுத்த உடனே அப்படியே கேஷ்யூ லெட்டரில் அழகா ஏ அப்படின்னு எழுதிட்டீங்களா நீங்கள்? ஆனால் எழுத ஆரம்பிச்சிங்க, கிறுக்குனீங்க. முதல்ல உங்களை கூப்பிட்டு என்ன சொன்னாங்க? சும்மா கிறுக்கு. அதுக்கப்புறம் எழுத என்ன ஆயிடுச்சு? அழகாயிடுச்சு. அது மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லா காரியமும் இருக்குது பாருங்களேன். தோல்வினாலே வெட்கமானது கிடையாது. ஒன்றுமே செய்யாத ஆளை விட ஒன்று செஞ்சு தோற்று போனவன் மேலானவனாக இருக்கிறான். ஏன் ஓட்டு அவனுக்கு தான். இந்த ஒன்றுமே செய்யாத ஆளை விட சிலதை பண்ணி கொஞ்சம் ஃபெயில் ஆகிட்டுங்கன்னா உங்கள் ஓட்டு எனக்கு, உங்கள் ஏன் ஓட்டு உங்களுக்கு. நம்ம அரசியல் ஞாபகமே எப்போதும் வந்துடுது. அது ஒரு நாள் கேட்போம், கேட்காமலே நீங்கள் போடுவீங்க. ஆமென். அவங்க அந்த ஆள் பக்கம் தான் நான் நிற்க விரும்புகிறேன். ஆமாம், கடவுளும் கூட அதை தானே வந்து கேட்குறாரு. ஏன்பா நீ எதுவுமே செய்யலை? அதாவது நீர் தெளிக்காத இடத்தில் அறுக்கிறவரும் என்னெல்லாமோ உழவுறான், விதைக்காத இடத்தில் சேர்க்கிறவரும். சரி, இவ்வளோ குழப்பம் இருந்ததில்ல, வட்டி கடைக்காரனில் கொடுத்து வாங்கியிருக்கலாம்லாங்கிறாரு அவர். அவன் பாணியிலே கேள்வி கேட்குறாரு. நீ அப்போனா ஒன்றும் இல்லைப்பா, நீ அப்போனா என்ன பண்ணியிருந்துருக்கலாம்? பேங்க்கில் போட்டிருந்தாவது இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குமேங்கிறார். உன் கையில் வச்சு என்னத்தை பார்த்தேங்கிற. அப்போ என்ன அர்த்தம்னா, இப்படி பிடிச்சி அதனால தான் இயேசு சொன்னார், காக்கிறவன் இழந்து போகிறான், விடுகிறவன் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னார். பாதுகாத்து போயிடக்கூடாது, என்ன யாரும் தப்பாக பேசிடக்கூடாது. ஒன்றுமே பண்ணதில்லை வாழ்க்கையில், ஒன்றுமே பண்ணாததே இப்போ தப்பாயிடுச்சா? ஹலோ, ஏன் ஒரு காரியத்தை மோந்து வந்து பண்ண மாட்டேங்கோம்? யாராவது ஏதாவது சொல்லுவாங்கல்ல, யாராவது பேசுவாங்கல்ல, பேசிட்டு போட்டோம். நீங்கள் கரெக்டாக பண்ணி நாளைக்கு ஜெயிக்கும் போது அதே வாய் மாற்றி பேசுகிற மாதிரி ஆண்டவர் பண்ணுவார். அந்த வாய் நாளைக்கு சொல்லும். நாளைக்கு என்ன சொல்லும் தெரியுமா? எனக்கு அப்போவுமே தெரியும் தம்பி வருவாப்பில், இந்த சிஸ்டர் இப்படி செய்வாங்கன்னு எனக்கு அப்போவுமே தெரியும், இந்த பிரதர் அப்போவுமே கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினாருமா. ஆமாம், எல்லாமே ஒரு பயம்தான் ஒருத்தங்களை அப்படியே முடமாக்கி வச்சிருது பாருங்க. வெளியில் வரணும், அதை விட்டு வெளியில் வந்து ரிஸ்க் டேக் பண்ணணும். ஆடை விட்டுட்டா என்ன ஆகுறதுன்னே நினைக்கல, ஆடு விட்டா நாடு. அண்ணன்மார்கள் பூரா என்ன சொன்னாங்க? டேய் கோழியாத்துன்னு ஆடு பேராமடா அப்படிங்க. அவன் என்ன சொல்கிறான்? ஆட்டோட எவ்வளோ நாள் தான் வாழ்கிறது? இனி ஆடு இல்லை, இனி நாடு. அதை நாடு. அவன் அண்ணன்மார் பூரா செஞ்சுட்டு இருக்கான். இருக்கிற ஆடு போயிட்டுனா என்னடா பண்ணுவேன்? இருக்கிற ஆட்டை நல்லா தான் பார்த்தேன், அதை கரெக்டான ஆள்கிட்ட கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன். இப்போ இன்னொரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், பயப்படாதீங்க. இன்னைக்கு வார்த்தை கேட்கிறவங்களுக்கு சொல்கிறேன், பயப்படாதீங்க. உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. அல்லேலூயா. உங்கள் தலையில் இருக்கிற முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அஞ்சாதிரு, நான் உன் தேவன். பயப்படாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கடவுளுடைய பிள்ளைங்க தைரியம் உள்ளவங்களா இருக்கணும். கோழைகளா யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு கூட. நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். பில்கேட்ஸ் சொல்கிறார், நீ திட்டமிடும் போதே ஒருவன் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். அவ்வளோ வேகமான உலகத்தில் நீ இருக்கிறப்பாங்கிறார். நீங்கள் அப்புறம் சொல்லுவீங்க, இது கூட நான் கூட யோசித்தேன். ஆமாம், எத்தனை பேர் அப்படி பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா? அப்போதே எனக்கு இந்த ஐடியா வந்தது. ஏன் நீங்கள் செய்யலை, ஏன் நீங்கள் பண்ணலை? எல்லாம் ஒரு தயக்கம்தான், ஒரு இதுதான். யாரும் தப்பாக சொல்லிட்டா, யாரும் தப்பாக நினச்சிட்டா, இதுதான் பாருங்களேன் நம்மளை எங்கேயோ அப்படியே முடக்கி வைக்குது. நான் சொல்கிறேன், தில்லுக்கு துட்டு. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், தைரியசாலிகள் செல்வந்தர்களாக மாறுகிறார்கள். ஊரே பயந்த கோலியாத், எல்லோரும் அவனை கண்டு அஞ்சு நின்றார்கள். ஒருவன் மாத்திரம் சந்திக்க போனான், அவன் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தான். ஆமென். ஒரு நாள் தங்கத்தாலேயே ஆலயம் கட்டுற அளவுக்கு செல்வங்களை குவித்து வைத்திருந்தான் இந்த தாவீது. அவ்வளோ பெரிய அளவுக்கு பெரிய ஆளாக அவன் மாறினான். ஆமென். கோழைகள் இந்த உலகத்தில் எதுவும் பண்ண முடியாது பாருங்களேன். கடவுளுக்காக உங்கள் தொழில் உலகங்களில் அல்லது ஊழியம் செய்யும்போது அதுதான் எல்லாத்துக்கும் பிரின்சிபல்ஸ் இஸ் சேம். Our business or ministry is principles are same. இந்த மாதிரி சத்தியங்கள்லாம் பேசும்போது உங்களை வந்து முத்திரை குத்திடுவாங்க அப்படின்னு எத்தனை பேரை சொல்லியிருக்கிறாங்க. குத்திட்டு போட்டோம், அப்படி இப்படி உங்களை சொல்லிடுவாங்க, சொல்லிட்டு போட்டோம்.
சொல்லிடுவாங்களேன்னு பயந்து ஒன்றுமே சொல்லாமல் இருந்தால் ஒன்றுமே பண்ணவே முடியாது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நாம் சொல்லுவோம்னு சொன்னால் நாளைக்கு ஜெயிக்கும் போது இவங்களும் சேர்ந்துக்குவாங்க. ஆமென். எப்போவுமே அப்படி தான், எப்போவுமே அப்படி தான். நீங்கள் சரித்திரத்தை ஃபுல்லாக பாருங்கள், முன்னேறின மனிதருடைய வாழ்க்கையெல்லாம் போய் பாருங்கள். அவங்கெல்லாம் ரிஸ்க் எடுத்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் தைரியமாக போய் சில காரியங்களை பண்ணியிருக்கிறாங்க. ஆர்வ கோளாறை பற்றி நான் பேசலை, புரியுதா உங்களுக்கு? சிலருக்கு ஆர்வ கோளாறாக இருப்பாங்க. ஆர்வ கோளாறுன்னு என்ன அர்த்தம்னா, சும்மா ஒன்றும் விளங்காது புரியாது எல்லாத்தையும் போட்டு இழுத்து போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறது. அது வேற, அதையும் இதையும் குழப்பிக்காதீங்க. நான் சொல்கிறது, ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுது, அதை செய்யணும்னு யோசிக்கிறீங்க, அப்படி ஆகிடுமே இப்படி ஆனோன்னு பயம் வருது. அந்த பயத்தை போட்டுட்டு நம்பிக்கையாக ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிங்க. ஆமென். ஹல்லேலூயா. வேதாகமம் முழுவதும் இந்த தைரியத்தை சப்போர்ட் பண்ணுற வார்த்தைகளால் என்ன பண்ணியிருக்குது, நிறைஞ்சிருக்கிறது. ஆமென். இப்போ சில காரியத்தை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போதே யோசிங்க, நாம் இந்த நிலைக்கு போகணும் அப்படின்ட்டு. இப்போ நான் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் சீக்கிரமாக நான் எங்கே போகணும், இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இப்போமே பார்க்க ஆரம்பிங்க. ஆடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் ஒரு நாள் நாட்டுக்கு நான் போவேன், அரசன் நான் என்ன பண்ணுவேன், மாறுவேன். இப்போ செய்து கொண்டிருக்கும் போதே இன்னொரு கனவை பார்க்க ஆரம்பியுங்கள், இன்னொரு காரியத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க. விரைவில் இங்கிருந்து அங்கு நீங்கள் செல்வீர்கள். ஆமென். ஸோ ஒரு துணிச்சலான ஒரு பயணத்தை நீங்கள் செய்யுங்க. உங்கள் வியாபார உலகங்களில் நீங்கள் வெற்றியை பார்ப்பீங்க. புதுசாக ப்ராடக்டை அறிமுகப்படுத்தும் போது பாருங்கள், இதெல்லாம் விற்குமா, இதெல்லாம் ஜெயிக்குமா, எவ்வளோ தயக்கங்கள். இந்த சிகரெட் பாருங்களேன், எவ்வளோ கெட்ட ஒரு பொருள். அதை இன்ட்ரடியூஸ் பண்ண போது அதை யாருமே வாங்கலை, விற்கலை, ரொம்ப மோசமாக இருந்தது. அவன் என்ன பண்ணான்னா, நல்ல பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூப்பிட்டு அவங்க குடிக்கிற மாதிரி காமிச்சு விட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா பிடிக்காத சிகரெட்டை மரியாதைக்காக பிடிக்க ஆரம்பித்தான். அதை ஒரு 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 மரியாதையின் அடையாளமாக மாற்றிட்டான். வெற்றி பெற்ற மனிதர்களின் சின்னம் அப்படின்ட்டு ஆக்கி விட்டான். ஓஹோ, இதை அடித்தாதான் நான் வெற்றி பெற்றவன் போலன்ட்டு வாங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நீ கொமற்ற ஒரு காரியத்தை இன்றைக்கி வியாபாரமாக மாற்றிருக்கிறாங்கன்னா யோசித்து பாருங்களேன். தப்பான ஒரு ஆள் ரிஸ்க் எடுக்கிறான் தப்பானதை கொண்டு வர்றதுக்கு. ஆனால் நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு ரிஸ்க் என்ன பண்ணுறது இல்லை, நிறைய பேர் எடுக்கிறது இல்லை. பாருங்கள், நான் சொல்கிறேன், டேக் ரிஸ்க். எல்லாம் சொல்லுங்கள், டேக் ரிஸ்க். ஆமென். ஏதாவது ஒன்று தைரியமாக பண்ணுங்க. நீங்கள் செல்வந்தர்கள் ஆகணும்னா தைரியமாக ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும். போய் கடன் வாங்குங்கன்னு சொல்ல, தைரியமாக நாளைக்கு நான் கடன் வாங்கலான் இருக்கேன் பிரதர். கர்த்தரே இன்றைக்கி உங்கள் மூலமாக பேசிட்டாரு. ஏன்னா நான் என்ன பால் போட்டாலும் அதை வேறு மாதிரி அடிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. நான் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன், கடன் வாங்கலாமா வேண்டாமான்னு. ஆண்டவர் தைரியமாக வாங்குன்ட்டாரு. கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு தைரியமாக இருங்க. கடன் வாங்காமலே இதை செய்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். இருக்கிற இந்த வருமானத்திலேயே பெருகிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். அதுக்கு தான் தைரியம் வேணும். தேவைகள் உங்களை நெருக்கும் பொழுது நான் நிற்பேன், கடவுள் எனக்காக ஒன்றை பண்ணுவார், அதுக்கு தான் துணிவு வேணும், கடன் வாங்குறதுக்கு இல்லை. அதுன்னு போனீங்கன்னா ஊர் பூரா வாங்கிடுவீங்க, அப்புறம் கட்டுறதுக்கு தான் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஆமாம். எல்லாம் சொல்லுங்கள் தைரியம், எல்லாம் சொல்லுங்கள் தில்லு. ஆமென். டேக் ரிஸ்க். படகுலே உட்காந்துருந்தா பேதுரு ஒன்றுமே பார்க்க முடியாது. படகை விட்டு இறங்கி கால் எடுத்து வைக்கிறான். வச்சாதான் இயேசுக்கு அப்புறம் கடல் மேலே நடந்த ஒரு ஆளுங்கிற பேர் கிடைக்குது. ஆமென். படகுலே உட்காந்துருந்தானா 10-11 படகை விட்டு இறங்குனா நீங்கள் தனித்துவமான ஆள். ஆமென். படகை விட்டு இறங்குறான், வெளியில் வர்றான் பாருங்க. எல்லாரும் பண்ணுற வேற மாதிரி பண்ணுங்க, ரிஸ்க் எடுங்க, தைரியமாக துணிந்து ஒரு காரியத்தை என்ன பண்ணுங்க, செய்யுங்க. தோல்வி அவமானமானதல்ல. எல்லாம் சொல்லுங்கள், தோல்வி அவமானமானதல்ல. அது அவமானமே கிடையாது. நிறைய தோல்வி பார்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக வெற்றியை பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம், சீக்கிரமாக பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா எல்லாத்தையும் தான் கடந்துட்டீங்களே. தீயையும் தண்ணீரையும் கடந்தோம்னா என்னது, செழிப்பான இடத்த பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம். தீயையும் கடந்தாச்சு, தண்ணீரையும் கடந்தாச்சு, இனிமேல் பார்க்க வேண்டியது செழிப்பு தான். அதை கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஆமென். அதை கண்டிப்பாக காணும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், செய்வார். ஆனால் அந்த பயணத்தில் எங்கேனே நின்றுட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அப்படியே நிற்க வேண்டியதுதான். தைரியமாக கால் எடுத்து யோர்தான் கரை புரண்டு போகும்போது காலை வச்சாங்க பாருங்க. வச்சா யோர்தான் பின்னிட்டு
திரும்பினது அப்படின்னு போட்டிருக்குது. நீங்கள் கால் எடுத்து வையுங்க, கையெடுத்து வையுங்க, முதல் அடியை எடுத்து வையுங்க, ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிங்க. எல்லாம் பாருங்களேன், கண்டுபிடிப்புகளை கொண்டு வரும் பொழுது, பொருட்களை கொண்டு வரும்போது எல்லாருக்குமே அப்படி இருந்திருக்குது. மனிதர்களால் பறக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க ரைட் பிரதர்ஸ். உடனே என்ன சொன்னாங்க பாருங்க, அமெரிக்காவில் 2 லூஸு சுற்றிட்டு அலையுது அப்படின்னு டைம்ஸ், அந்த நியூயார்க் டைம்ஸ் வந்து கேலி சித்திரம்லாம் அவங்கள குறித்து எழுதி போட்டாங்க. என்ன நடந்தது தெரியுமா? ஒரே வாரத்தில் பறக்க விட்டாங்க. மகா புத்திசாலிகள் நம் நடுவிலே தோன்றி விட்டார்கள் அப்படின்ட்டாங்க. போன வாரம் பத்திரிக்கை வேற, இந்த வாரம் பத்திரிக்கை செய்தி வேற. ஆமென். ஆமாம், முட்டாள்கள் தான் சொன்னாங்க. ரேடியோ கண்டுபிடிக்கும் போது அதான் சொன்னாங்க, என்ன காற்றுலேயே வருமாம்மா, எப்படி காற்றுலேயே எப்படி வரும் அப்படின்னாங்க. மார்கோனிக்கு வந்து மூளை சரியே இல்லைன்னு சொன்னாங்க. எல்லாருக்குமே அப்படி தான். ஆனால் அவங்க போய் ஒன்றை செஞ்சு சாதிச்சதுக்கப்புறம் உலகமே அவங்கள அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஆமென். கண்டிப்பாக 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 சில நடிகர்கள்லாம் நம்ம பார்க்குறோம், இவங்கெல்லாம் எப்படியா நடிகர் ஆனாங்கன்ட்டு. ஆவோன்னு அவங்க நம்பியிருக்காங்க சார். இப்போ நீங்கள் காசை கொடுத்து அவங்க படத்தை போய் பார்க்கிங்க, அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு கான்ஃபிடென்ட் கிரியேட்டாக இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், ஆவோம் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் உங்களை ஒதுக்கி தள்ளுற வர உங்களை யாராலையும் ஒதுக்கி தள்ள முடியாது. டோன்ட் ரிஜெக்ட் யுவர் செல்ஃப். நீங்களே உங்களை ஒதுக்கி தள்ளாதீங்க. வாழ்க்கையில் நிறைய பேர் இன்றைக்கும் கஷ்டப்பட்டுருக்குது. காரணம் தெரியுமா? இவங்களை ஒதுக்கி தள்ளியிருக்காங்க. நீங்கள் ஒதுக்கி தள்ளாதீங்க. கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் போகிறேன், கையிட போகிறேன்னு சொல்லி கடவுள் உங்களுக்கு தருகிற கனவுகளை, திட்டங்களை தைரியமாக போய் செய்யுங்க. அதில் பெரிய வெற்றிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் இன்னும் நிறைய விஷயங்கள் தொடருவோம். இந்த சந்தேகங்கள்லாம் நீங்கிறதுலே கொஞ்சம் டைம் செலவாகுது. நம்ம ஒவ்வொரு படிகளாக பார்க்க ஆரம்பிப்போம் கம்மிங் வீக்ஸில். அல்லேலூயா. விசுவாசம் உங்களை செயல்பட வைக்கும், பயம் உங்களை தடுத்து நிறுத்தும். விசுவாசம் உங்களை செயல்பட வைக்கும், பயம் உங்களை தடுத்து நிறுத்தும். பயம் உங்களை நிறுத்த விடாதீங்க, நீங்கள் அதை நிறுத்திட்டு கிளம்பிடுங்க. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. எஸ் எஸ் எஸ். ஆண்டவர் உங்ககிட்ட என்ன கொடுத்துருக்காரு, ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் என்ன போட்டிருக்காரு, அதை தைரியமாக என்ன பண்ண ஆரம்பிங்க, செய்ய ஆரம்பிங்க. பயப்படாது. சொல்லுங்க, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எப்போது சொல்லுங்க, கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். தைரியமா போய் தோண்டுங்க, தைரியமா போய் ஒரு காரியத்தை செய்யுங்க, தைரியமா போய் ஒரு கனவை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் என்ன பண்ணுங்க, ஈடுபடுங்க. நான் சொல்ற வெற்றியை பார்ப்பீங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்லை. ஆமென். உங்களை தூக்குவார். போய் தைரியமா ஒரு பொருளை விற்க ஆரம்பிங்க, தைரியமா ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க, தைரியமா ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிற ஏதோ ஒரு காரியத்தை செய்யுங்க. நான் புக்கு எழுதும் பொழுது, ஐயோ நமக்கு தமிழ் ஒழுங்காக வருமா, நம்ம கரெக்டாக எழுதிடுவோமா, எவ்வளவோ தயக்கம் இருந்தது. பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பேஜ் மட்டும் எழுதி கொண்டு போய் பிரிண்ட் பண்ணதுக்கு கொடுத்துட்டேன். அவங்க டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தால பார்த்தா எவ்ரி நைட்டு உட்காந்து அடுத்த ஒரு வாரம் அவங்க முடிக்கிறதுக்குள்ளே நான் எழுதி கொடுக்கணும். உட்காந்து எழுத ஆரம்பித்தேன் பாருங்க. எழுத ஆரம்பித்து வெளியே வந்து புக்கு வந்து அப்படி விற்று தீர்ந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த புக்கை மறுபடியும் கேட்குற மாதிரி ஆயிருக்குது. ரீப்ரிண்ட்ல இருந்து தான் வரத்துக்கு லேட்டு. இந்த மே வருது 2வது பிரிண்ட்டு. ஆமென். நம்ம பேசுனா யார் கேட்பா, சும்மா வந்து பேசுங்க. நம்ம எழுதுனா யார் படிப்பா, அதுக்குன்னே ஒரு ரசிகர் கூட்டத்தை ஆண்டவர் வச்சிருப்பார். ஆமென். பயப்படாதீங்க. படிக்கிறவங்களாம் பயப்படணும், எழுதுற நீங்க ஏன் பயப்படணும்? தைரியமா எழுதுங்க, தைரியமா பேசுங்க, தைரியமா காரியங்கள் என்ன பண்ணுங்க, செய்யுங்க. பயப்படாதீங்க. கோழைகளுக்கு இந்த உலகம் எதையுமே தராது. ஒருவேளை நம்ம அப்படி இருந்தால் கடவுள் நம்மளை தைரியசாலியாக மாற்றுவார். பேதுரு ஒரு பெரிய கோலை.
ஒரு பெண்ணுக்கு முன்னாடி நின்று கூட இயேசு தான் ஆண்டவர்னு அவனால் சொல்ல முடியல. அவ்வளோ பெரிய கோழையாக இருந்தான் பேதுரு. ஆனால் கடவுளுடைய ஆவி அவனை நிரப்பி எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னாடி நின்று சொன்னான், இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவனோ அவரை 3வது நாள் எழுப்பினார். ஆமென். ஒரே பிரசங்கம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த கோலையை ஒரு நாள் எப்படி மாத்திட்டா இருப்பாருங்க. அடுத்த பிரசங்கம் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆமென். எல்லாமே. அப்போ நீங்க கோலையா இருந்துட்டே இருக்கிற வரைக்கும் பண்ண முடியாது. தைரியம் கடவுள் உங்களுக்கு தருகிறார், அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். கடவுள் எனக்கு தைரியத்தை தரார், நான் தைரியமா சில காரியத்தை நான் செய்வேன். ஸ்ட்ரெச் பண்ணுங்க, வாழ்க்கையின் நோக்கங்களை கண்டுபிடிங்க, தைரியமா போய் ஒரு காரியத்தை செய்யுங்க. இப்போ இருக்கிறத விட அதிகமான செழிப்பும் அதிகமான வருமானமும் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். ஆமென். அப்படி கைகளை உயர்த்துங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் கிருபை பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே சில வரங்களை தேவன் வைத்திருக்கிறார். பணம் சம்பாதிக்கிறது ஒரு பரிசுத்தமான காரியம். கடவுளே அதுக்கு உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் ஆசையாக வந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, தூர இடத்துல இருந்து பார்க்குற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு புது கிருபையை அவங்க வாழ்க்கையில் நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஒரு தைரியம் அவங்கள நிரப்பட்டும், ஒரு பலன் அவர்களை நிரப்பட்டும். வாழ்க்கையில் இவர்களும் சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும், முன்னேற முடியும் என்கிற சத்துவங்களால் அவங்களை நிரப்புங்க கர்த்தாவே. அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. நெறிந்த நாணலை முறியாத தேவன், மங்கி எரிகிற திரியை அணையாத தெய்வன். இந்த பிள்ளைகளை தூண்டி விடுவீராக ராஜா. ஒரு தைரியம் அவர்களுக்குள்ள இறங்கட்டும், ஒரு துணிச்சலின் ஆவி அவர்களுக்குள்ள இறங்கட்டும். உள்ளத்தில் இருக்கிற பழைய தோல்விகளின் பயங்கள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பயம் விலகி போகட்டும். துணிச்சலாக காரியங்களை செய்கிற ஒரு துணிவின் ஆவி அவர்களுக்கு தாரும், ஒரு தைரியத்தின் ஆவி அவர்களுக்கு தாரும். தைரியத்தினாலே நிரப்புவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. யுத்தத்துக்கு அழைக்கும் பொழுது பயந்தவன் ஓடி போக கடவன் என்று சொன்னீரே. அல்லேலூயா. பயப்படாதே என்று வேதாகமத்திலே அதிகமாய் உபயோகப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. 366 இடங்களிலே பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தைன்னா வருஷம் முழுவதும் எங்களுக்கு அது சொந்தமாக இருக்கிறது. இந்த நாளில் இந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், பயப்படாதே. அல்லேலூயா. பயப்படாதே, பயப்படாதே, அஞ்சாதே. நான் உன் தேவனா இருக்கிறேன். அந்த கடனை நீ அடைப்பாய், அந்த கடன்ல இருந்து நீ வெளியில வருவ. பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. அந்த காரியத்தில் நீ தோக்க மாட்ட, மறுபடியும் நீ ஜெயிப்ப, மறுபடியும் அதுல வெற்றியை நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. 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 எல்லா தயக்கங்களும் எல்லா குழப்பங்களும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு தெய்வீக தைரியத்தினால வாழ்க்கை நிரம்பட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீ தண்ணீரை கடக்கும் போதும் ஆறுகளை கடக்கும் போதும் நான் உன் கூட இருப்பேன். நீ வேக மாட்டாய், நீ மூழ்க மாட்டாய். ஹல்லேலூயா. 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 பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லுகிறீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் செழிக்கட்டும் ராஜா. தைரியமான முடிவுகளும் துணிச்சலான செயல்களும் எப்படி செல்வத்தை திறக்கிறது என்று இந்த மாலையிலே எங்களை நோக்கி அனுப்பின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தாவீதின் தேவன் எங்களுடைய தேவன். ஊரே பயந்தவனை தாவீது துணிந்து சந்திக்க புறப்பட்டது போல எல்லோரும் அஞ்சி பயந்து நிற்கிற காரியங்களை நாங்கள் துணிந்தவர்களாய் தைரியம் உள்ளவர்களாய் போய் செய்ய இந்த பிள்ளைகளுக்கு அதை தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அஞ்சா நெஞ்சத்தை தாரும். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட திடனான இருதயத்தை பிள்ளைகளுக்குள்ளே நான் பேசுகிறேன். திடனான ஆவியை நான் பேசுகிறேன். சோர்ந்து போகாத அந்த இருதயத்தை தாரும், அஞ்சாத அந்த உள்ளத்தை தாரும். அல்லேலூயா. சந்திக்கலாம், கர்த்தர் தாங்குவார், கர்த்தர் தூக்குவார், கர்த்தர் பொறுப்பேற்று கொள்ளுவார் என்று துணிந்து செல்லும் சேனைகளாய் இந்த பிள்ளைகளை எழுப்பும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம், திடப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் காட். ஹல்லேலூயா. வர்ற செவ்வாய்க்கிழமை மறுபடியும் நாம சந்திப்போம். தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணி நீங்கள் விதைக்க விரும்பினா உங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு நீங்கள் விதைக்கலாம். ஆன்லைனில் பார்க்குறவங்க ஆன்லைனில் நீங்கள் சோ பண்ணலாம். அதில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் விதைக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் சோ பண்ணிட்டீங்கன்னா அந்த விவரத்தை அனுப்பி வைக்கும்படி தயவாய் கேட்கிறேன். ஓகே, கைகளில் எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து கொடுக்கலாம். பயம் கொடுக்காது, விசுவாசம் கண்டிப்பாக கொடுக்கும். பயம் என்ன நினைக்கும், இது போயிட்டுனா என்ன பண்ணணும்னு பிடிச்சிட்டே இருக்கும். விசுவாசம் கொடுக்கும், ஏன்னா அது அறுவடையை நம்புகிறது. ஹல்லேலூயா.
அறுவடை அது நம்புகிறது. நான் இதை விதைப்பேன், நான் கண்டிப்பாக அறுப்பேன். அப்படி விசுவாசிக்கிறவர்கள் அதனால தான் கடவுள் இந்த கொடுக்கிறதே வச்சார். வர்ற வருமானத்தில் ஐயோ அதை எடுத்து கொடுக்கணுமா, அது பயம். அந்த பயம் உங்களை பெருகவே வைக்காது, உங்களை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிடும். என்ஜாயே பண்ண மாட்டாங்க அந்த ஆள். நீங்கள் வேணா பாருங்க, போயிடுமே நினைச்சே வாழ்வாங்க. ஆனால் விசுவாசம் கொடுக்க வைக்கும். ஏன்னா அது என்ன நினைக்குதுன்னா, கர்த்தர் எனக்கு தருவார், மீண்டும் எனக்கு உண்டாகும், மீண்டும் நான் காரியங்கள் எனக்கு வர்த்திக்கும் என்கிற எண்ணமுடையவர்கள் தான் செலவு செய்ய ஆரம்பிக்கிறார்கள், கொடுக்கவும் ஆரம்பிக்கிறார்கள். ஆமென். பிரைஸ் காட். கையில் எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து நாம் கொடுக்கலாம். எல்லாம் சொல்லுங்க, இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவரே எனக்கு கொடுத்தார். என் தேவனை என் ஐஸ்வர்யத்தை கொண்டு, என் பொருட்களை கொண்டு நான் கனம் பண்ணுகிறேன். என் களஞ்சியம் நிரம்பும், என் ஆலைகளில் வேலைகள் புரண்டு ஓடும். நான் ஒரு பெரிய புரண்டோடும் ஆசீர்வாதத்தை நான் அனுபவிப்பேன். ஆமென், ஆமென். பிரைஸ் காட். இன்னைக்கு கொஞ்சமாக விதைச்சிட்டு இருப்பீங்க, சீக்கிரமாய் ஏராளமாய் விதைக்கிற ஒரு அறுவடையை கர்த்தர் உங்கள் கைகளிலே தருவார். ஆமென். இந்த லெவலில் கொடுக்க மாட்டீங்க. ஆமாம், சிலர்லாம் ஒரு பெரிய ட்ராலியே வச்சு கெட்டாக போட்டு அப்படியே இங்கே அள்ளிட்டு வந்து கொட்டுற மாதிரி தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், அப்படியே பண மூட்டைகளால் நிரம்பி இருக்கும். ஆமென். உங்கள் கையில் வரலன்னா வேற யார் கையில் வரப்போகுது? அந்த வல்லமையான ஆயுதத்தை தேவன் உங்கள் கைகளில் கொடுப்பார். ஆமென். தைரியமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க, விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்க, போய் கையிட்டு செய்யுங்க, கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். ஆமென்.